So, hi, hello and vanakkam pasangala. So, welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel and welcome to VEERAN Class 9 batch. So, yes pasangala, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட one shot சீரீஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம மற்ற சாப்டர்ஸோட ஒன் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பசங்களா பார்த்துடுங்க. ஏன்னா இந்த வீடியோஸில் வந்து உனக்கு எல்லா அந்த கான்செப்ட்ஸுமே வந்து கவர் ஆகிடும். ஸோ நீ கவலையே பட வேணாம், புக்கில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸ் லைன் பை லைன் உனக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புக்கில் இருக்கிறது புரியலை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து நம்மளோட ஒன் ஷார்ட் செஷன் வந்து பாருங்கள். ஓகே, அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம செஷனுக்கு இன்னும் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் பசங்களா, இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், உனக்கு இந்த சாப்டரில் எந்த டவுட்டுமே வராது. அப்படி எந்த டவுட்ஸுமே இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நான் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து சால்வ் பண்ணுறேன் லைவ் செஷன் வரப்போ. சரியா? அண்ட் பசங்களா, நீங்கள் நம்ம சேனலை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணனா நம்ம சேனலில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பிளேலிஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு சாப்டருக்குமே 9 ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட் இருக்குது, 10 ஸ்டாண்டர்ட் இருக்குது அண்ட் 8 ஸ்டாண்டர்டும் இருக்குது. ஸோ கோ அண்ட் வாட்ச் அவுட் ஆர் பிளேலிஸ்ட். சரியா? அண்ட் பசங்களா, நம்மளோட வீரன் பேட்ச் நம்மளுக்கு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வாலா ஆப்லேயுமே வந்து கிடைக்குது. மேம், நான் ஏன் ஃபிசிக்ஸ் வாலா ஆப் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பசங்களா இப்போ வந்து நீ யூடியூப்பில் பார்த்துட்டே இருக்க, அப்போ திடீர்னு ஆட் வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க இல்லையா? ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நீ படிச்சுட்டு இருப்ப இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்பில் டவுன்லோட் பண்ணி நீ ஆப்பில் வீடியோஸ் பார்த்தனா உனக்கு வந்து என்ன ஆகும், உனக்கு ஈஸியாக நீ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபோக்கஸோட நீ படிக்கலாம். அண்ட் எஸ் பசங்களா, நம்மளோட செஷன் பிடிஎஃப் எல்லாமே உனக்கு இந்த ஆப்ல தான் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் உனக்கு நடத்துகிற ஒன் ஷாட் பிடிஎஃப் எல்லாமே நான் எழுதுறது லைக் வித் மை மார்க்கிங்ஸ், ஓகே, வித் ஆல் த ரைட்டிங் மார்க்கிங்ஸ் உனக்கு அந்த ஆப்ல எல்லாமே கிடைச்சிடும். ஸோ பசங்களா, ப்ளீஸ் டவுன்லோட் ஃபிசிக்ஸ் வாலா ஆப். அதில் வீரன் கிளாஸ் 9 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா என்னோட ஃபோட்டோவோட யூ கெட் திஸ் பேட்ச். அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ, நோ சார்ஜஸ்டா பசங்களா, ₹1 கூட கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபிசிக்ஸ் வாலா ஆப் டவுன்லோட் பண்ணி நம்மளோட வீடியோஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்மளோட மெயின் எய்ம் என்ன? எப்பயுமே ஜாலியாக படிக்கிறது தான் நம்மளோட எய்ம். ஸோ எஸ், நம்ம செஷனுக்குள்ள போயிடலாமா? நம்ம செஷனில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். என்ன மேம் சொல்கிறீங்க, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம், நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த கான்செப்டை, இந்த சாப்டரை நீ இப்பயே நல்லா படிச்சுட்டேன்னு வையேன், 10th வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். ஓகே, நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 10th வந்து இந்த சாப்டர் இருக்குடா, இதே சாப்டர் தான், பட் சேம் பேர் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பட் 10th வந்து இன்னும் நல்ல டீட்டெயில்டாக இருக்கும். இங்கே ஒழுங்காக படிக்காதவங்களுக்கு 10th வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம பசங்க வந்து 9th ஸ்டாண்டர்ட் பசங்க இங்கே வந்து தூள் கிளப்பி சூப்பராக படிச்சிருங்க. அப்புறம் 10th பயங்கரமாக ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக பார்த்துடலாம். சரியா? ஸோ இதில் வந்து எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, எதுக்கு நம்ம எலிமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வில் சி. அண்ட் ஆல்சோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வருவோம். அண்ட் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். அலாய்ஸ்னா என்ன மேம், இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு, இந்த மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் தவிர்த்து மற்ற எந்த வார்த்தையுமே நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. எஸ், டோன்ட் வரி, நம்ம அதை தான் இன்னைக்கு இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ we live in the world of substances with great diversity இல்லையா? ஸோ நம்ம வாழ்ற இந்த உலகத்துல லாட் ஆஃப் டைவர்சிட்டி இஸ் தேர். அதாவது பல வகையான பொருட்கள் இருக்கு, பல வகையான உயிரினங்கள் இருக்கு. பல வகையான உயிரினங்களை பத்தி படிக்கிறது நம்ம வேலை இல்லை, அது பயாலஜியோட வேலை, உங்க வேலை தான். பட் அதை பத்தி செப்பரேட்டா படிக்கிறதுக்கு தேர் இஸ் அ ஸ்பெஷல் சப்ஜெக்ட் கால் பயாலஜி. நம்மளை சுற்றி நிறைய சப்ஸ்டன்சஸ் இருக்குது, அதுவுமே வந்து வெரைட்டியாக இருக்குது. இப்போ நானே வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிளாத். அண்ட் நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் வேறு கைண்ட் ஆஃப் கிளாத் இருக்கும். இந்த பாட்டில் வேறு டைப் ஆஃப் மெட்டீரியலால் இருக்குது. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். ஸோ த வேர்ல்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் வி ஹாவ் லாட் ஆஃப் டைவர்சிட்டி, பல வகைகள் இருக்குது. ஸோ சப்ஸ்டன்சஸ் ஆர் ஃபார்ம்டு பை த காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் எலிமெண்ட்ஸ் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தேன், ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன், நைலான் இதெல்லாம் எடுத்துக்கோங்களேன். அந்த காட்டன் நைலான்ல என்ன இருக்கு அப்படின்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சிருக்கீங்களா? சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சிருக்கீங்களா? ஒன்றும் இல்லைடா.
இந்த சப்ஸ்டன்சஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எலிமெண்ட்ஸ்லாம் கம்பைன் ஆகி சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம் ஆகுதான். மேம் எனக்கு எலிமெண்ட்ஸ்னாவே தெரியாது, இதில் எப்படி நீங்கள் சப்ஸ்டன்ஸ் எலிமெண்ட்ஸ் கம்பைன் ஆகி சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா என்னன்னு சொல்லுங்க மேம் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா? ஸோ வாட் ஆர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா these are the substances which are made up of same kind of atoms. ஆட்டம்னா என்ன? ஒரு மேட்டரோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள். மேட்டர்னா என்னன்னு கேட்டுறாத, மேட்டர்னா என்னன்னு ஆல்ரெடி வந்து நம்ம என்ன படிச்சிட்டோம் இல்லையா? நீ அந்த சாப்டர் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ மேட்டர் அரவுண்ட் இஸ்ல நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. வாட் டு யூ மீன் பை மேட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ வாட் டு யூ மீன் பை மேட்டர்? ஸோ மேட்டர் இஸ் எனிதிங் which has mass and occupies some space. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மேட்டரை தான் நம்ம கிளாசிஃபை பண்ணோம். ஸோ அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லைனா பசங்களா ப்ளீஸ் கோ அண்ட் ஸ்டடி தட் சாப்டர். அதில் கொஞ்சம் ரீகேப் ஆச்சும் பண்ணிட்டு வாங்க. ஸோ மேட்டர்னா என்ன? எனிதிங் which has mass and occupies space இல்லையா? அந்த மேட்டரை நம்ம கிளாசிஃபை பண்றப்ப என்னது? நம்ம எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? மேட்டரை கிளாசிஃபை பண்றப்ப பியூர் சப்ஸ்டன்ஸ் மிக்சர்னு பார்த்தோம். அந்த பியூர் சப்ஸ்டன்ஸ்ல ஒரு டைப் தான் என்னது? எலிமெண்ட் இல்லையா? ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ், இந்த எலிமெண்ட்ன்றது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலிமெண்ட்ல வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோல்டு எடுத்துக்கோங்களேன். கோல்ட பார்த்தனா கோல்டை வந்து நீ வந்து என்னதான் வந்து கெமிக்கல் மெத்தட்ஸ் மூலமா நீ பிரேக் பண்ணாலுமே என்னது உனக்கு வேற எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே கிடைக்காது. என்ன மேம் சொல்றீங்க? நீ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்? வாட்டரை நம்ம பிரேக் பண்ணணும், என் கெமிக்கல் மீன்ஸ் வச்சு நம்ம பிரேக் பண்ணோம்னா உனக்கு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்லிட்டு 2 விதமான சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. ஆனால் நீ கோல்டு என்னதான் வந்து கெமிக்கல் மீன்ஸ் மூலமாக நீ பிரேக் பண்ணாலும் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் உனக்கு கிடைக்காது. உனக்கு கோல்டு தான் கிடைக்கும். நீ கோல்டை வந்து நல்லா பிரேக் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப சைஸ் வேணா மாறலாம். ஸோ உனக்கு கோல்டை பிரேக் பண்ணிட்டே இருக்கிறப்ப வேற எந்த ஒரு புது பொருளும் கிடைக்காது. ஏன்னா கோல்டுல வேற எதுவும் இல்லை. கோல்டு இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி கோல்டு ஆட்டம்ஸ். ஸோ கோல்டுன்றது ஒரு எலிமெண்ட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் கால் கோல்டு. ஸோ எலிமெண்ட்னா என்ன? சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் உனக்கு கம்பைன் ஆச்சுன்னா we call that as elements. சரியா? ஸோ எலிமெண்ட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். இதுவே காம்பவுண்டும் பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். பட் அதில் வந்து உனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. காம்பவுண்ட்னா என்ன? வாட்டர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ காம்பவுண்ட். அதில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எலிமெண்ட் கம்பைன் ஆயிருக்கு. அதுவும் பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். பட் அதில் உனக்கு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கும். சரியா? கெமிக்கலி கம்பைன் ஆயிருக்கு. பட் இங்கே எலிமெண்ட்ல அப்படி கிடையவே கிடையாதுடா பசங்களா. எலிமெண்ட்ல உனக்கு சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு எடுத்தனா கோல்டில் உனக்கு கோல்டு ஆட்டம்ஸ் தான் இருக்கும். அயன் எடுத்தனா அயன்ல அயன் ஆட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஒரு எலிமெண்ட்ல சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். அப்படி என்றால் நாம் அதை என்ன சொல்லுவோம்? நாம் அதை எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வாட் டு வி கால் தட்? எலிமெண்ட்னா என்ன? எலிமெண்ட்னா என்ன? தே ஆர் மேட் அப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். All the elements are unique in their nature and property. So ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டுக்குன்னு ஒரு தனி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது செம்மையாக ஜொலிக்கும், செம்மையாக வந்து மேலியபிள் அப்படின்லாம் நம்ம நிறைய படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே யூனிக். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் எல்லாருமே ஒரே மாதிரி படிக்கிறீங்களா? எல்லாரும் ஒரே ஹைட்டில் இருக்கீங்களா? எல்லாரும் ஒரே வெயிட்டில் இருக்கீங்களா? எல்லாம் ஒரே ஒரே கலர், ஒரே டைப் ஆஃப் ஹேர் இருக்கா? கிடையாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதத்தில் வந்து யூனிக். அதே மாதிரி நம்ம எலிமெண்ட்ஸுமே என்னது? ஒவ்வொரு விதமா இருக்கு. ஸோ நம்ம உலகத்துல பார்த்தோம்னா, நம்ம பூமியில பார்த்தோம்னா there are lot of elements. என்னது? lot of elements. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறோம். பட் மேம் அதெல்லாம் படிச்சு எனக்கு வயசாயிடாத மேம், நான் இன்னைக்கு படிச்சு என்னைக்கு நான் வந்து ஸ்கூல் பாஸ் ஆகுறது அப்படின்னா நம்ம அதை பற்றி எல்லா பற்றியும் நம்ம படிக்க போல. அவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதை படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் இருக்குது அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டு கேட்டகரைஸ் தீஸ் எலிமெண்ட்ஸ் அக்கார்டிங் டு தேர் ப்ராப்பர்ட்டிஸ் scientists started to look for a way. In 1800 there were only 31 known elements. ஸோ இப்போ என்கிட்ட எங்கள் வீட்டில் நிறைய புக் இருக்குது. சரியா? நான் வந்து நல்லா வந்து புக்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். அதாவது மேம் நீங்கள் என்ன வேணும் கலெக்ட் தானே பண்ணுவீங்க, படிக்கலாம் மாட்டீங்களா? டே நான் படிப்பேன்டா. சரியா? ஸோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் புக்ஸ். இந்த புக்ஸ் வந்து என்கிட்ட நிறைய இருக்கு. இப்போ சப்போஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கிரைம் ஸ்டோரி நான் படிக்கணும் அப்படின்னா டக்குன்னு போய் நான் கிரைம் ஸ்டோரி புக் எங்கேன்னு போய் நான் என்ன பண்ணுவேன்? போய் அந்த மூட்டையா இருக்கிற அந்த புக்கை போய் நான் ஒன்று தேடிட்டு இருப்பேன். நான் ரொம்ப கஷ்டம்
இல்லையா? இப்போ என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கிரைம் ஸ்டோரி இருக்கிற நாவல்ஸ்லாம் கூடிடி அப்படின்னு கேட்டா நான் வந்து என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் உட்காந்து தேடிட்டே இருந்தேன்னா என்கிட்ட 1000 புக் இருக்குன்னா 1000 புக்கையும் நான் உட்காந்து தேடிட்டு இருப்பேனா? முடியாது. அப்படி பண்ணா வயசாயிடும். அவளே போ வேணாம், நான் போய் லைப்ரரியிலே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவ போயிடுவா. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து இதுவே நான் ஷெல்ஃப்ல வந்து நான் வந்து அழகா அடுக்கி வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து கிரைம் ஸ்டோரி நாவல்ஸ், இதெல்லாம் ஷார்ட் ஸ்டோரி நாவல்ஸ், இதெல்லாம் வந்து என்னது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு இல்லையா? எவ்வளோ ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ டக்குன்னு வந்து கிரைம் ஸ்டோரி நாவல்ஸ்லாம் உங்ககிட்ட எத்தனை இருக்குன்னு கேட்டால் நான் அழகாக அந்த ஷெல்ஃபை பார்த்துட்டு இத்தனை இருக்குன்னு நான் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிடலாம், அவகிட்ட சொல்லிடலாம். இப்போ திடீர்னு நான் ஏதாச்சும் ஒரு கிரைம் ஸ்டோரி நாவல் வாங்கினேன்னா எந்த ஷெல்ஃபில் வைக்கணும்னு எனக்கு தெரியும் இல்லையா? போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். ஸோ அதே மாதிரி தான் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணா என்ன மேம் யூஸ்? இப்போ திடீர்னு வந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு வராங்க, புதுசா ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, அதோட எலிமெண்ட் அந்த எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வேற எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து படிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷெல்ஃபில் நம்ம வைக்கணும். புக்கை வந்து இந்த புக்கு என்ன டைப்புன்னு சொல்லிட்டு அது ஷெல்ஃபில் வைப்பால, அதே மாதிரி ஒரு எலிமெண்ட் கிடைச்சோடனே இது எந்த எலிமெண்ட்டோட மேட்ச் ஆகுது ப்ராப்பர்ட்டிஸ் லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த எலிமெண்ட்டை என்ன பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டு எதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், ஏன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்கு நம்ம படிக்கணும், ஏன்னா எலிமெண்ட்ஸ்னால தான் நான் எல்லா சப்ஸ்டன்ஸும் மேட் ஆயிருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் செய்யணும்னா கூட, இந்த பிளாஸ்டிக் செய்யணும்னா கூட உனக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணா யூ கேன் கெட் திஸ் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஐடியா. சரியா? ஸோ நீங்க வந்து அதை திங்க் பண்ண மாட்டீங்க. அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பத்தி ப்ராப்பரா வந்து ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஓகேப்பா இந்த எலிமெண்ட்டையும் கம்பைன் பண்ணா எனக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. அந்த சப்ஸ்டன்ஸை வச்சு என்ன பண்ணலாம், வாட்டர் பாட்டிலை மேக் பண்ணலாம். ஸோ தட் எனக்கு அந்த வாட்டர் பாட்டில் என்னவா இருக்காது, எனக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்ட் என்ன பண்ணுறாங்க, இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சப்ஸ்டன்ஸை வச்சு வாட்டர் பாட்டில் செய்கிறாங்க. புரியுதா? அப்போ எலிமெண்ட்ஸை பற்றி படிக்கிறது எவ்வளோ முக்கியம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா 31 எலிமெண்ட்ஸ் அப்பயே இனிஷியலாகவே கண்டுபிடிச்சிருந்தாங்க. 1865ல தேர் நம்பர் பிகம் 63. 31லேருந்து 63 ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு உனக்கு நம்ம உலகத்தில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தனா 118 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? இதோட ஸ்டாப் ஆயிடும், அவ்வளவுதானா மேம், இதுக்கு மேல எந்த எலிமெண்ட்டும் இல்லையானா இல்ல, அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நீயும் வந்து என்ன பண்ணலாம், நீ ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்களே வந்து இந்த எலிமெண்ட் வந்து புதுசா இருக்கு, அதை பத்தி படிச்சுட்டு இது வந்து எந்த எலிமெண்ட் மாதிரியும் இல்லை, அப்ப இது புதுசா இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே வந்து என்ன பண்ணலாம், நீங்க போய் சப்மிட் பண்ணலாம். இது ஒரு புது எலிமெண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸோட போனோம்னா அது வந்து ஒரு புது எலிமெண்ட் என்ன பண்ணலாம், அப்ரூவ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி இதான் எண்டு அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. இன்னுமே கூட நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். சரியா? ஆனால் இப்போதைக்கு 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு. So the different elements were being discovered. Scientists gathered more and more information about the properties of elements. So elements நிறைய வர scientists வந்து அதை பற்றியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கு? So that என்னது, இப்போ நிறைய புக் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து அப்படியே வந்து ஒன்றும் இல்லைடா, புக்கு வந்து உனக்கு கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ அம்மா வந்து உன்னோட கபோர்டை வந்து கழிச்சு போட்டாங்க, நீ வந்து அடுக்கணும், நீ தான் வந்து ரொம்ப கேவலமாக வச்சிருக்க உன்னோட கபோர்டை, நீ வந்து அடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ என்ன பண்ணுவ, எல்லாத்தையும் வரி கீழே இறச்சி போட்டுருவேன். இப்போ வந்து அழகாக அடுக்க போகிறேன். நான் ஆரம்பத்தில் நான் அடுக்கி வைக்கிறப்ப நம்மளுக்கு நல்லா தான் அடுக்கி வைப்போம். அதுக்கப்புறம் என்ன 2 நாள் 3 நாளாக களைஞ்சு போயிடும். ஸோ நீ அடுக்கி வைக்கிறப்ப என்ன அடுக்கி வைப்பேன், இந்த சைடு ஃபுல்லாக பேண்ட்டு, ஸோ இந்த சைடு ஃபுல்லாக ஷர்ட்ஸு, இந்த சைடு ஃபுல்லாக குர்த்திஸ், இந்த சைடு ஃபுல்லாக ட்ரௌசர்ஸ், இந்த சைடு ஃபுல்லாக டிஷர்ட், இப்படி தான் நான் அடுக்கி வைப்பேன். எப்படியோ நீ அடுக்கி வைப்ப, உன்னோட இஷ்டம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, ஷர்ட்லாம் தனியாக எடுத்து வைப்பேன், குர்த்திலாம் தனியாக எடுத்து வைப்பேன், ஸ்வெட்டர்லாம் தனியாக எடுத்து வைப்பேன் இல்லையா? ஸோ நீ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் பார்த்து இது ஷர்ட்டா ஸ்வெட்டரா பேண்ட்டா அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன பண்ணுவ, பிரித்து வைப்பேன். ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரிக்கிறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பற்றி அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படித்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அதை வந்து பிரிக்க முடியும். சரியா? ஸோ தே ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஆர்கனைஸ் ஆல் தட் வாஸ் நோன் அபவுட் த எலிமெண்ட்ஸ். ஓகே, அவங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தே ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் சம்
pattern in their properties on the basis of which they could study such a large number of elements with ease. So அவ்வளோ நிறைய எலிமெண்ட்ஸ் அதை பற்றி படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், 4 துணியை நம்மளுக்கு அடி வைக்கவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக. மேம் என்ன மேம் பார்த்துட்டு இது ஒரு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னால் போதும்ல அப்படின்னா கிடையாதா பசங்களா? வெறும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் வச்சு அவங்க வந்து சொல்லலை, அவங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் வச்சு பார்த்து ஒவ்வொரு எலிமெண்ட் பற்றியும் அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் கூட ஆகும். ஸோ அந்த மாதிரி 118 எலிமெண்ட் வந்து படிக்கணும்னா இவ்வளோ பெரிய வேலை. ஸோ இதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பேட்டர்ன் இதில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், பேண்ட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா பேண்ட்டெல்லாம் நான் அடுக்கி வைக்க போகிறேன். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு பேண்ட்டையுமே நான் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் நான் எடுத்து இது பேண்ட்டா இது ஷர்ட்டா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எதெல்லாம் லாங்காக இருக்கோ, எதெல்லாம் லாங்காக இருக்கோ பெருசாக இருக்கோ அதெல்லாம் வந்து என்னது பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குழந்தைக்கு சொல்லிட்டேன்னு வையேன். அந்த பொண்ணு அந்த ரொம்ப சின்ன பாப்பான்னு வச்சுக்கோங்க, அந்த பாப்பாவுக்கு பேண்ட்டு சட்டை இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ சட்டைனா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி 2 லாங் கை மாதிரி 2 இருக்கும், அதெல்லாம் என்னது சட்டை அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டேன்னா அந்த பாப்பா என்ன பண்ணும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் இந்த எலிமெண்ட்ஸ்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் நிறைய எலிமெண்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் த கான்செப்ட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ப்ரொபோஸ்ட் பை வேரியஸ் சயின்டிஸ்ட். ஸோ எல்லா சயின்டிஸ்டும் இப்படி சொன்னோன்னே சரி நம்ம இந்த எலிமெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து எல்லா துணியையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பரப்பி போட்டாங்க. இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு சயின்டிஸ்டும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி துணி அடுக்கிற மாதிரி இவங்க எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க. இப்படி அரேஞ்ச் பண்ணால் ஈஸியாக இருக்கா, இப்படி அரேஞ்ச் பண்ணால் ஈஸியாக இருக்கா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கபோர்டில் வந்து புக்ஸை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஹைட் வைஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஹைட் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பெரிய பெரிய புக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வந்து குட்டி குட்டி புக்ஸ், அதை விட குட்டி புக்ஸ், இந்த மாதிரி ஹைட் வைஸில் நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நாளில் ஐயோ ஹைட் வைஸ் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணால் பார்க்க என்னமோ நல்லா இருக்கே தவிர்த்து அதை வந்து டக்குன்னு வந்து ஒரு புக்கை தேடணும்னா கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண, அந்த ஐடியா வேணாம்னு சொல்லிட்டு நான் வேற ஐடியாவுக்கு வந்தேன். என்னது, ஒரு ஷெல்ஃபில் இந்த சைட் பார்ட் எல்லாம் என்னது இங்கிலீஷ் புக்ஸ், இந்த சைட் பார்ட் எல்லாம் தமிழ் புக்ஸ், இந்த மாதிரி என்னது லாங்குவேஜ் வைஸ் நான் பிரித்தேன். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சு, நான் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஆனால் திடீர்னு என்கிட்ட வந்து இந்த ஃபிக்ஷன் நாவல் கொடு, இந்த புக்கு கொடு அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து எப்படி தேடுறதுன்னு தெரில. ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன ஆரம்பித்தேன், நான் எப்படி அடுக்க ஆரம்பித்தேன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி புக்கு, அதுக்கப்புறம் தமிழ் ஸ்டோரி புக்கு, அதுக்கப்புறம் வந்து டிக்ஷனரிஸ், இந்த மாதிரி நான் வந்து அதோட ஜானரை வச்சு நான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ பாருங்க, எனக்கே வந்து எனக்கு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு ஒவ்வொரு மாதிரி நான் வந்து என்ன பண்ண அரேஞ்ச் பண்ணேன். ஸோ தட் இட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் இட் இஸ் மோர் ஈஸி டு ஆக்சஸ் த புக் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டுமே ஒவ்வொரு மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி என்னென்ன அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் என்ன, அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன, அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் யார் பண்ணா அப்படின்னு பார்த்தா, யார் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா டாபரீனர். யாரு, டாபரீனர் ட்ரையட்ஸ்னா என்னது மேம், ட்ரைனா 3. ஸோ டாபரீனர் தான் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணாரு. இன் 1817 ஜோஹன் வுல்ஃப்கேங் டாபரீனர். ஓகே, இவர் என்ன பண்ணாரு, German chemist suggested a method of grouping elements based on their relative atomic mass. ஓகே, இவர் என்ன சொன்னாரு, நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னு ஒன்று இருக்கு. நம்ம அந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வச்சு மாஸ் படி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இவர் தான் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் சொன்னாரு. He arranged the elements into groups containing 3 elements each. ஸோ இவர் என்ன பண்ணாரு, குரூப்ஸாக வந்து எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணாரு. இந்த குரூப்ல எத்தனை மெம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா 3 எலிமெண்ட்ஸ். சரியா. ஸோ ஒவ்வொரு குரூப்லேயும் 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவர் அரேஞ்ச் பண்ணாரு. He called these groups as triads. ஓகே, ஸோ இந்த நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு, 3 குரூப்பா என்ன பண்ணாரு, 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பா அவர் என்ன பண்ணாரு, பிரிச்சாரு. அந்த 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பை என்ன சொல்றாரு, ட்ரையட் அப்படின்னு சொல்றாரு. ட்ரைனா என்ன, 3ன்னு அர்த்தம். ஸோ டாபரீனர் showed that when the 3 elements in a triad are arranged in the ascending order of their atomic masses,
of their atomic masses, atomic mass of the middle element is nearly the same as average of the atomic mass of other elements. ஒன்றும் புரியல மேம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு தானே கேட்பேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? கம்மியிலேருந்து பெருசுக்கு போகிறது தான் அசெண்டிங் ஆர்டர் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு இவர் சின்ன அட்டாமிக் மாஸ்ல இருந்து பெரிய அட்டாமிக் மாஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன பண்றாரு, இவர் அரேஞ்ச் பண்றாரு. ஓகே, ஸோ என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் கம்மியான அட்டாமிக் மாஸோ அதான் ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் அதை விட அதிகமாக இருக்கிறது செகண்ட், அதை விட அதிகமாக இருக்கிறது தேர்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல என்ன பண்றாரு, எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்றாரு. ஸோ இதுல என்ன மேம் இதுல வந்து புதுசு அப்படின்னு பார்த்தோன்னா, இது என்ன அவர் வந்து செக் பாயிண்ட் வைக்கிறாருன்னு பாருங்களேன். ஸோ ஒரு குரூப்ல வந்து என்னது 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 3 எலிமெண்ட்ஸ் வந்து என்னது A B C ன்னு வச்சுக்கோங்க. A B C தான் என்னது, இதுதான் this is one triad. இப்போ இந்த 3 எலிமெண்ட்ஸ் they are arranged in the increasing order of their atomic masses. இப்போ என்ன இந்த ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுல மிடில் ஒரு எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணாருன்னா, இந்த எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து இட் வில் பி த ஆவரேஜ் ஆஃப் தி சம் ஆஃப் தி அட்டாமிக் மாஸ் ஆஃப் தி A and C. ஓகேயா, புரியல மேம்? அதாவது ஏயோட அட்டாமிக் மாஸ் பிளஸ் சியோட அட்டாமிக் மாஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை டிவைட் பை 2 போட்டுனா திஸ் இஸ் த ஆவரேஜ். ஓகே, ஸோ இப்போ உனக்கு ஒரு வேல்யூ வருமா, இந்த வேல்யூ தான் என்னது, இட் வில் பி த அட்டாமிக் மாஸ் ஆஃப் B. புரியுதா? இந்த மாதிரி பேட்டர்ன்ல அவர் என்ன பண்றாரு, அவர் அரேஞ்ச் பண்றாரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு எலிமெண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடென்டிஃபை பண்ணி he is arranging in this manner. புரியுதா மேம்? ப்ரூஃப் சொல்லுங்க. உண்மையாலே அந்த மாதிரி தானா நம்ம அட்டாமிக் மாஸ் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்றப்ப எலிமெண்ட்ஸை இன் இன்க்ரீசிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்றப்ப நடு எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் A and C யோட அட்டாமிக் மாஸோட ஆவரேஜ் தானா? அது நீங்க செக் பண்ணி பார்த்தீங்களா? செக் பண்ணி பார்க்கலாம், நீங்களும் செக் பண்ணுங்க. ஸோ என்னது, லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இருக்கா, இதுதான் ஒரு ட்ரையட். இதுதான் என்னது, ஒரு ட்ரையட். ஸோ இதோட அட்டாமிக் மாஸ் பாருங்க, இன் இன்க்ரீசிங் ஆர்டர் 6.9 23 39.1. இப்போ என்ன சொல்றாரு, இந்த மிடில் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் வில் பி த ஆவரேஜ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட்றாங்க. ஸோ 6.9 + 39.1 எவ்வளோ? ஸோ 6.9 + 39.1 எவ்வளோ வரும்? 46 இல்லையா? ஸோ 46 டிவைடட் பை 2 போட்டுனா உனக்கு என்ன வருது? 23. ஸோ வந்துருச்சா? ஸோ இதுதான் அவர் சொல்றாரு. ஓகே, ஸோ இப்படி அவர் அரேஞ்ச் பண்றாரு. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டாபரினர் ட்ரையட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, when the 3 elements in a triad are arranged in the ascending order of their atomic mass, the atomic mass of the middle element is nearly the same as average of the atomic mass of the other two elements. புரியுதா? இதான் டாபரினர்ஸ் law of triads. புரியுதா? ஸோ என்னது, லித்தியம் சோடியம் பொட்டாசியம் அண்ட் அதோட அட்டாமிக் மாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ அட்லீஸ்ட் உனக்கு எக்ஸாம்பிள் கேட்குறப்ப உன்னால அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாச்சும் எழுத தெரியணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னும் வந்து அதை வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு குரூப் ஆச்சும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மினிமம் ட்ரை டு ரிமெம்பர் ஆல் த ட்ரையட், புக்கில் கொடுத்துருக்கிற ஆல் ட்ரையடையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். என்னது, நம்ம இதை வந்து அப்ராக்சிமேட்டாக 7 எடுத்துக்கலாம். இதை வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன பண்ணலாம், 40 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு குட்டி ட்ரிக்கு. என்னது, இது வந்து எப்படின்னா on 23rd ஜூலை, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் ஜூலை ஆயிடுச்சு. ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை, ஜூலை தான் 7வது மந்த் இல்லையா? ஸோ on 23rd ஜூலை லீனா took 40K. 40Kனா 40,000 அர்த்தம். ஓகேயா? ஸோ இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா உனக்கு இந்த ட்ரையடே ஞாபகம் இருக்கு. என்னது, on 23rd ஜூலை, on 23rd ஜூலை Lena took 40K. ஓகே, ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு குட்டி ட்ரிக் தான். ஸோ உனக்கு ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிட்டு சரியா? ஸோ this is on 23rd ஜூலை Lena
took 40k. ஓகேயா, புரியுதா? ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கலாம், ஸோ தட் யூ ரிமெம்பர். சரியா? ஸோ இதுதான் டாபரினர் சொன்னார். அதாவது இந்த ட்ரையட் குரூப் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட். ஓகே, உனக்கு வந்து இட் வில் கிவ் த average, it will give the atomic mass of the middle element. So புரிஞ்சுச்சா? இவ்வளவுதான் டாபரினர் ட்ரைட். செம ஈஸியில், பட் இதுக்கு மேலே போக போக கஷ்டமா இருக்கும். மேம் பயப்படுத்தாதீங்க, but I'm saying the reality. Okay, so the atomic mass of இந்த சோடியம் என்னது 23 நீ ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ டாபரினர் ட்ரைட் வந்து பார்த்தோன்னா என்னதான் வந்து அவர் சூப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணாலும் அதுல சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகே, சில லிமிடேஷன்ஸ் இருக்கு, அதாவது அதுல சில குறைகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து புக்கில் அரேஞ்ச் பண்றப்ப ஹைட் ஆர்டர்ல நான் அரேஞ்ச் பண்ணேன். ஆனா ஹைட் ஆர்டர் எப்பயுமே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அதுல வந்து நீ ஹைட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றப்ப பார்க்க நல்லா இருக்கே தவிர்த்து, இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஃபிக்ஷன் நாவல் கேட்டா என்னால எடுத்து தர முடியுமா? முடியாது. ஸோ அந்த ஆர்டரை மாத்து அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க, எங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க. ஸோ அதனால நான் மாத்துறேன். ஸோ அந்த மாதிரி இந்த டாபரினர் ட்ரையட்ஸ் இதோட அரேஞ்ச்மெண்ட்ல ஏதோ ஒரு குறை இருக்கு. என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டாபரினர் could identify only 3 triads from the elements known at that time and all elements could not be classified in the form of triads. ஸோ டாபரினர் வந்து என்ன பண்ணாரு, ட்ரையட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணாரு. ஸோ அவர் என்ன நினைச்சாரு, அந்த மனுஷன் அவர் வந்து எல்லா எலிமெண்ட்ஸுமே இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாரு. பட் அவர்னால ஒரே 3 ட்ரையட்ஸ் தான் என்ன பண்ண முடியுது, கண்டுபிடிச்சிருக்க முடியுது, முடிஞ்சிருக்கு. அது அந்த 3 ட்ரையட் தான் என்ன ஆகுது, அவர் சொன்ன பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகுது. மற்ற எதுவுமே அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணல. அப்ப மற்ற எலிமெண்ட்ஸ்க்குலாம் அரேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அது பெரிய குறை தானே. ஸோ இந்த 3 ட்ரையட் மட்டும் தான் அவர்னால வந்து இந்த பேட்டர்ன்ல எடுத்துட்டு வர முடிஞ்சிச்சு, வேற எதுவுமே அவர்னால முடியல. சரியா? ஸோ இட் could identify only 3 triads. And second limitation என்னன்னா, the law was not applicable to elements having very low and very high atomic mass. ஓகே, ஸோ சில எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் சில எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும்ல. இந்த எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸை இந்த டாபரினர் ட்ரைட்ஸ்குள்ள எடுத்துட்டு வர முடியவில்லை. சரியா? ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய லிமிடேஷன். அண்ட் அதே மாதிரி இந்த லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அடுத்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோட யார் வராரு, நம்மளோட நியூலாண்ட் சயின்டிஸ்ட் வராரு. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாச்சு, ஹைட் ஆர்டர் எனக்கு அந்த புக்ஸ் அரேஞ்ச் பண்ணால் ஹைட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் நல்லாவே வரல. ஸோ இப்போ நான் வந்து மாற்ற போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், நான் மாற்ற போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஒவ்வொரு ஷெல்ஃபுக்கு இது இங்கிலீஷ் செக்ஷன், இது தமிழ் செக்ஷன், நான் லாங்குவேஜ் வைஸ் நான் பிரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆர்டருக்கு போகிறேன். சரியா? அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, நியூலாண்டுன்ற ஒரு சயின்டிஸ்ட் டாபரினர் ட்ரைட்ஸ் வந்து ஒத்து வரல. ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் அதுக்குள்ள எடுத்துட்டு வர முடியல. ஸோ நான் ஒரு பேட்டர்ன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்றாரு, அவரோட ஐடியாவோட வராரு. 1866ல ஜான் நியூலாண்ட்ஸ் என்ன பண்றாரு, 56 known elements என்ன பண்றாரு, இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி அட்டாமிக் மாஸ் என்ன பண்றாரு, அவர் அரேஞ்ச் பண்றாரு. அவர் வந்து நம்ம டாபரினர் ட்ரைட் வந்து 3 ட்ரைட்ஸ் தான் அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. 3 ட்ரைட்ஸ் மட்டும்தான் அவர்னால அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு இன் ஒன் பேட்டர்ன் இல்லையா? ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா 9 எலிமெண்ட் தான் அவரால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு. பட் ஆனால் நம்ம ஆளு யாரு, நம்ம நியூலாண்ட் அப்படி கிடையாது. இவர் மொத்தமாக 56 known elements என்ன பண்ணிட்டாரு, அவர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. எப்படி, இந்த ஆர்டர் ஆஃப் தேர் increasing order of their atomic mass அவர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. He observed that every 8th element had properties similar to those of the first element. ஆனால் இவரோட அந்த பேட்டர்ன், அந்த அரேஞ்ச்மெண்ட் பேட்டர்ன் வேற. அவர் எப்படி அரேஞ்ச் பண்ணாரு, அவர் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் மாஸ் அப்போ வந்து அரேஞ்ச் பண்றப்ப அவர் ட்ரையட்ஸா பிரிச்சாரு. ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் ஒரு குரூப், அடுத்த 3 எலிமெண்ட்ஸ் அடுத்த ட்ரையட்னா அவர் குரூப்பா பிரிச்சுட்டு அந்த ட்ரையட்ல பார்த்தோன்னா அந்த மிடில் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் வில் பி த ஆவரேஜ் ஆஃப் த அதர் 2 எலிமெண்ட்ஸ்ன்னு சொன்னாரு. பட் இவர் அந்த மாதிரி பேட்டர்ன் எதுவும் இல்லை, ஆர்டரா வந்து அட்டாமிக் மாஸ் ஆர்டர் வச்சு அவர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. பட் இவர் என்ன பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, every 8th element had properties similar to those of the first element. ஓகே, ஸோ இப்படி அரேஞ்ச் பண்றப்ப இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் 8ஆவதா வர அந்த எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் எப்படி இருக்கான், அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சிமிலரா இருக்கான். சரியா? ஸோ எவ்ரி ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் எவ்ரி 8th எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் சிமிலரா இருக்கு. 8th எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டி சிமிலரா இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாரு, ஸோ இந்த மாதிரி 8th எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் சிமிலரா இருக்கா. அதே மாதிரி அடுத்த 8ஆவது 9, 10, 11, 12, 13, 14, 15, 16ஆவது எலிமெண்ட் திரும்ப சேம் ப்ராப்பர்ட்டி வருது.
திரும்ப 16க்கு அப்புறம் திரும்ப 24th எலிமெண்ட் என்ன வருது, திரும்ப சேம் ப்ராப்பர்ட்டியோட வருது. ஸோ எவ்ரி 8th எலிமெண்ட் ஹேவ் தி சேம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, டிரைவ் பண்றாரு. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்ன, அவர் ஆக்டேவ் அப்படின்றாரு. ஆக்ட்னா 8, ட்ரைனா 3 மாதிரி, ஆக்ட்னா 8. ஓகே, ஸோ 8th note in an octave of music is similar to the first. அதாவது இந்த மியூசிக் நோட்ஸ், நீ வந்து பாட்டு கிளாஸ்லாம் போறேன், நான் பாட்டு கிளாஸ்லாம் போனதில்லை, பட் என் தங்கச்சி போனால் அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ இந்த பாட்டு கிளாஸில் வந்து இந்த நோட் இருக்கும் பார்த்தியா, சா ரி க ம பான்னு இருக்கும்ல. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதில் பார்த்தோன்னா இந்த 8வது நோட்டு திரும்ப ஃபஸ்ட்டு நோட்டு தான் வருமா, ச ரி க ம ப த நி சா. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் என்னது, ஃபஸ்ட்டு நோட்டுமே வந்து சா, அண்ட் 8th நோட்டும் பாருங்க, ச ரி க ம ப த நி சா இல்லையா. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் சா அண்ட் 8th எலிமெண்ட்டும் சா. அதே மாதிரி தான் இங்கேயுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் சிமிலராக இருக்கும், 8th எலிமெண்ட்டுமே என்னது சிமிலராக இருக்கும். ஸோ இட் இஸ் சிமிலர் டு த மியூசிக் நோட். செம்ம ஏரியாவில். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் அவர் என்ன சொல்கிறாரு, லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஆள் என்ன பண்ணியிருக்காங்க, 56 எலிமெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த பேட்டர்னில். ஓகே, 56 எலிமெண்ட் he could identify. ஸோ the octave of Indian music system. ஓகே, அதுவும் பாருங்க, இந்தியன் மியூசிக் சிஸ்டமில் தான் இந்த பேட்டர்ன் இருக்கு. அதை வந்து அவர் என்ன பண்றாரு, அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளோட இந்தியன் மியூசிக் சிஸ்டம்ல என்ன இருக்கு, சா ரி க ம ப த நி சா. ஸோ இந்த சாவும் என்னது சிமிலரா. ஸோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸை வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி அட்டாமிக் மாஸ் நீ அரேஞ்ச் பண்றப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் 8th எலிமெண்ட்டும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. That is law of octaves. சரியா. So the first and last notes of this octave are same, அதாவது சா. Likewise, in the Newland's law of octaves, the elements F is 8th from the element H, thus they have similar properties. So elements நீ arrange பண்றப்ப in the order of the increasing atomic mass, first element வந்து hydrogen, 8th element fluorine. இது ரெண்டுத்துக்குமே similar property இருக்கிறதாம். சரியா. So இதுல ஒரு குட்டி activity, find the pair of elements having similar properties by applying Newland's law of octaves. Okay, so இங்க பார்த்தனா magnesium and calcium have the same properties. ஏனா அது அந்த 8 டேபிள்ல ஏதோ ஒரு பேட்டர்ன்ல வரும் போல. சோ அந்த மாதிரி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணுங்க, எந்தெந்த எலிமெண்ட்ஸ் will be coming under law of octaves. சரியா. law of octavesல எந்தெந்த எலிமெண்ட் வருது. சோ fluorine வந்து இங்க இருக்கு. அப்ப அடுத்த 8வது fluorineக்கு அப்புறம் என்ன, நியான், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின். ஓகே, ஸோ ஃப்ளோரினும் குளோரினும் ஒரு பேரு, குளோரினும் ஒரு பேரு. ஏன்னா இது வந்து 8th எலிமெண்ட், இது வந்து அடுத்த செட் ஆஃப் 8th. சரியா. ஸோ ஃப்ளோரின் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் நியான், சோடியம், பொட்டாசியம், சரி hydrogen, helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluor. Carbon, nitrogen, oxygen, fluorine, neon, sodium, potassium, aluminium, silicon, phosphorus, sulfur, chlorine. சரியா. எஸ். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பேர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஃப்ளோரின் அண்ட் குளோரின் ஒரு பேர். இந்த மாதிரி மற்ற நியூலான்ஸில் லா ஆஃப் ஆக்டிவ்ஸில் செட் 1ல அண்ட் செட் 2ல ரெண்டுமே எது வந்து ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, பட் ஆனால் மனுஷன் எவ்வளோ அழகாக சூப்பராக கண்டுபிடிச்சிருக்காரு, பட் இதுலேயுமே என்னது சில டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்குது. இப்போ நான் வந்து எப்படி அந்த 8th ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறப்ப செம்மையாக இருக்குன்னு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நல்லாவே இல்லை, எனக்கு தமிழ் புக் வேணும், இங்கிலீஷ் புக் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீ இங்கிலீஷ் தமிழ்னு பிரித்து வேணாங்க. பட் அதுலேயுமே என்னது குறை கண்டுபிடிச்சி இப்போ வேற ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து வேற மாற்று அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன குறை கண்டுபிடிச்சிங்க. அதே மாதிரி இந்த நம்ம நியூலான்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸில் என்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் 2 elements being fitted into the same slot. எக்ஸாம்பிள் cobalt and nickel. ஸோ ஒரே ஸ்லாட்லேயே உனக்கு வந்து என்ன ஆகுது, 2-3 எலிமெண்ட்டை வந்து என்ன பண்ணலாம், நம்மளால ஃபிட் பண்ண முடியுது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுல்ல. அப்படி இருந்தால் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் 2 elements being fitted into the same slot. ஒரே ஸ்லாட்லேயே என்ன பண்ணுறாங்க, 2 எலிமெண்ட் வந்து ஒரே ஸ்லாட்டில் வர மாதிரி உனக்கு வருது. ஸோ தட் இஸ் இடிச்சிஃபையிங். ஸோ அது வந்து ஒத்து வராது. ஒரே ஸ்லாட்டில் 2 எலிமெண்ட்ஸ்லாம் போட முடியாது. கண்டிப்பாக வந்து அப்போ ரெண்டுமே சேம்னு ஆயிடும்ல. ஸோ அப்போ பேட்டர்ன் வந்து ஒத்துக்காது இல்லையா. கண்டிப்பாக ரெண்டுமே வேற வேற எலிமெண்ட்டாக தானே இருக்கணும்.
இல்ல வேற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா ரெண்டு எலிமெண்ட்டும் வேற. ஸோ எப்படி நீ ஒரே ஸ்லாட்ல போடலாம்? ஸோ இது ஒத்து வரல. ஸோ ஏன்னா 2 elements being fitted into the same slot, example cobalt and nickel. Some elements totally dissimilar in their properties were fitted into the same group. ஸோ இவர் என்ன பண்றாரு, 8 எலிமெண்ட்ஸா அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்காரு. எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த 8 எலிமெண்ட்ஸுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 8 எலிமெண்ட்டுமே they will be having the same properties இல்லையா? ஸோ என்னது 1 2 3 4 5 6 7 8 திரும்ப இங்க 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ இதெல்லாம் ஒரு குரூப்பு, இதெல்லாம் ஒரு குரூப்பு, இதெல்லாம் ஒரு குரூப்புன்னு வரும். ஸோ இப்படி அரேஞ்ச் பண்றப்ப என்ன ஆகுதான், some elements totally dissimilar in their properties were fitted into the same group. So in the groups லாம் will be having the same properties இல்லையா? இந்த குரூப்லாம் வந்து என்னது, அதுக்கு சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இங்க ஹைட்ரஜன் தான், இங்க வந்து ஃப்ளோரின் இருந்துச்சு. அண்ட் ஃப்ளோரினும் ஹைட்ரஜனும் they will be having same properties சொன்னாரு. அண்ட் இங்க வந்து ஒரு எலிமெண்ட் வருது அப்படின்னா அந்த எலிமெண்ட் வந்து இந்த ஹைட்ரஜன் ஃப்ளோரினுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே தான் இந்த எலிமெண்ட்டுக்கும் இருக்கணும் ப்ராப்பர்ட்டி. பட் அந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து ஒத்து வரல. இங்க வந்து ஒரு எலிமெண்ட் வருது, பட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நாட் சிமிலர் டு த அதர் 2 எலிமெண்ட்ஸ். ஒரு குரூப்னா சேம் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கணும். ஆனா இப்படி அரேஞ்ச் பண்றப்ப அந்த குரூப்ல வந்து டிசிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட வருது. ஸோ அப்படி வரக்கூடாது. ஸோ அதுவுமே என்னது, பெரிய லிமிட்டேஷன். சரியா? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கோபால்ட், நிக்கல், பெலேடியம், பிளாட்டினம் அண்ட் இரிடியம் in the row of halogens. ஓகே, ஹாலோஜன்ஸ் அந்த குரூப்ல நீ பார்க்குறப்ப தேவையில்லாம இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் ஆகுது, which are totally dissimilar in properties. So the law of octaves was not valid for elements that had atomic masses higher than that of calcium. இதுல பெரிய லிமிட்டேஷன் இன்னொன்று என்னதுன்னா, கால்சியம் தான், கால்சியமோட அட்டாமிக் மாஸ் இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ், அந்த கால்சியம் அட்டாமிக் மாஸுக்கு மேல வேற ஏதாச்சும் எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதோட அட்டாமிக் மாஸ் கால்சியமை விட அதிகமா இருக்குன்னா அந்த எலிமெண்ட்ஸ்ல என்ன பண்ண முடியல, இந்த லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் இந்த ரூல்குள்ள எடுத்துட்டு வர முடியல. ஸோ கால்சியம் வரையும் தான் நம்ம நியூலாண்ட்னால அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அவர்னால அரேஞ்ச் பண்ண முடியலையாம். சரியா? ஸோ இட் வாஸ் வேலிட் ஒன்லி அப் டு கால்சியம். கால்சியமை விட ஹையர் அட்டாமிக் மாஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ண முடியல. அண்ட் அதே மாதிரி நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கு. நியூலாண்ட் டேபிள் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி 56 எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ 56 எலிமெண்ட்டை மட்டும் தான் என்ன பண்ண முடியுது, அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் டிட் நாட் லீவ் எனி ரூம் ஃபார் நியூ எலிமெண்ட்ஸ். ஏதாவது புது எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து எங்கே போடுறது அதுவுமே வந்து தெரியலை. ஓகே, ஸோ ஒன்லி 56 எலிமெண்ட்ஸ் வேர் arranged. And அதே மாதிரி discovery of inert gases. Inert gasesனா என்ன? Inert gasesனா அந்த elements they are not at all reactive. Okay, non reactive இல்ல unreactive elements னு சொல்லலாம். அந்த எலிமெண்ட்ஸ்க்கு வந்து இவர் என்ன பண்ணல, அவர் வந்து பொசிஷன் எதுவுமே கொடுக்கல. Discovery of inert gases, neon organலாம் non reactive at later stage made the 9th element similar to the first one. Example, neon between fluorine and sodium. ஸோ இந்த இன்னர்ட் கேஸஸ் வந்து லேட்டராக தான் அவர் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இவர் அரேஞ்ச் பண்ணுறப்ப அந்த இன்னர்ட் கேஸஸ்லாம் கண்டுபிடிக்கல. பட் லேட்டராக இந்த இன்னர்ட் கேஸஸ் வந்து அவர் அவங்க கண்டுபிடிக்கிறப்ப அது பார்த்தோன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த 9th எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸாக வருதான். ஓகே, அந்த 8th எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸாக வருது, 9th 8th எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸாக வருகிறது. ஸோ அப்போ இதுக்கு பொசிஷன் இல்லையே, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. ஸோ அதனால வந்து இதை என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து வேணாம், இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மெண்டலீவ் வந்தார். என்னது, அதுக்கப்புறம் நம்மளோட மெண்டலீவ் வந்தார். இவர் வந்து ஒரு பீரியாடிக் டேபிள் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ரஷ்யன் கெமிஸ்ட் யார், டிமித்ரி மெண்டலீவ் observed that elements of similar properties repeat at regular intervals when the elements are arranged in the order of their atomic masses. ஓகே, ஸோ இவருமே என்ன பண்ணுறாரு, அட்டாமிக் மாஸ் வச்சு எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ ஒரு இன்டர்வெலுக்கு அப்புறம் என்ன ஆகுதான், திரும்ப இந்த எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்பீட் ஆகுதான். புரியுதா? ஸோ என்னது, அந்த எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ சிமிலர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்பீட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் when the elements are arranged in the order of their atomic masses. ஸோ அட்டாமிக் மாஸ் வச்சு இவர் அரேஞ்ச் பண்ணுறப்ப, ஓகே, அரேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகுது பண்ணுறப்ப, ஸோ ஒரு இங்கே வந்து எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு இன்டர்வெலுக்கு அப்புறம்
சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுதான் அவர் வந்து ஃப்ரேம் பண்ணாரு, ஒரு லா வந்து அவர் சொன்னாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் he proposed the law of periodicity which states that the physical and chemical properties of the elements or the periodic function of their atomic masses. Okay, so the physical and chemical properties of the elements or the periodic function of their atomic masses. Okay, so atomic mass வச்சு நீ அரேஞ்ச் பண்றப்ப law of octavesல என்ன சொன்னாரு, அவர் 8 எலிமெண்ட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ரிப்பீட் ஆகுது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னாரு. பட் இவர் அப்படி சொல்லல, இவர் 8ன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வெல் அப்படின்னு சொன்னாரு, அவ்வளவுதான். ஓகே, அதுதான் அதுக்கும் இதுக்கும் இல்ல வித்தியாசம். இவர் வந்து the physical and chemical properties of elements ரிப்பீட் ஆகுது, ஓகே, ஆனா ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல ரிப்பீட் ஆகுது, அந்த ரெகுலர் இன்டர்வெல்ல அவர் வந்து சொல்லல. சரியா? He arranged 56 elements known at that time according to this law of periodicity. Okay, so இதுதான் வந்து best known form of the periodic table அப்படின்னு சொல்லலாம். அப்போதைக்கு வந்து ஆமாம்பா, ஸோ law of octavesல அவர் 8ன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் சொன்னாரு, அப்போதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் என்னது ரிப்பீட் ஆகும்னு சொன்னாரு. பட் இவர் அந்த மாதிரி இன்டர்வெல் எதுவும் சொல்லலை. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வெல்னு அவர் சொன்னார் தவிர்த்து அது என்ன நம்பர்லாம் சொல்லலை. ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறப்ப 56 எலிமெண்ட் சூப்பராக வந்து அவர் என்ன பண்ணாரு, அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதான் வந்து அவர் அரேஞ்ச் பண்ண அந்த மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள். ஸோ வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் 8 வெர்டிக்கல் காலம்ஸ். இட் ஹேஸ் 8 வெர்டிக்கல் காலம்ஸ் கால்ட் குரூப்ஸ். ஓகே, இதில் எத்தனை வெர்டிக்கல் காலம், வெர்டிக்கல்னா இப்படி. ஸோ எத்தனை இருக்குது, 1 2 this is 0 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 வெர்டிக்கல் காலம்ஸ் இருக்கு. அது என்ன சொல்றாரு, அவர் குரூப்னு சொல்றாரு. அண்ட் 7 ஹாரிசான்டல் ரோஸ் இருக்கான். 7 ஹாரிசான்டல் ரோஸ், அது என்ன சொல்றாரு, அவர் பீரியட்னு சொல்றாரு. ஓகே, 8 குரூப்ஸ் அண்ட் 7 பீரியட்ஸ். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஈச் குரூப் ஹேஸ் 2 சப்குரூப்ஸ் A and B. இதில் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு குரூப்லேயுமே சப்குரூப்பும் இருக்கான், A and Bன்னு சப்குரூப்பும் இருக்கான். சரியா? So all the elements appearing in a group were found to have similar properties. இப்போ இதான் செகண்ட் குரூப்னா, இந்த செகண்ட் குரூப்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்கான், சிமிலரா இருக்கான். For the first time, elements were comprehensively classified in such a way that elements of similar properties were placed in the same group. Okay, so இந்த தடவை தான் அவர் என்ன சொன்னாரு, நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டிவ் வந்து ஆக்டேவ்ஸ் வந்து அந்த ரூல்ல என்ன சொன்னாரு, எவ்ரி 8 எலிமெண்ட் வந்து சேம் ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ராவா சொல்லிட்டு போயிட்டாரு. பட் இவர் வந்து ப்ராப்பரா ஒரு டேபிளா அரேஞ்ச் பண்றப்ப ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வெல்க்கு அப்புறம் எலிமெண்ட்ஸ் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலரா இருக்கு. அண்ட் அப்படி நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 56 எலிமெண்ட் அவர் அரேஞ்ச் பண்ணி பார்க்குறப்ப உனக்கு வந்து இத்தனை ரோஸ் வருது அண்ட் இத்தனை பீரியட்ஸ் வருது. ஸோ அந்த ஒரு ரோவை பார்த்தனா அந்த ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே என்ன இருக்கு, ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்கு. ஸோ இப்படி பார்க்குறப்ப பயங்கரமாக மனுஷன் வந்து சூப்பராக வந்து மேனிப்புலேட் பண்ணி அழகாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கிளாசிஃபை பண்ணியிருக்காருன்னு புரியுதா? ஸோ ஒவ்வொரு குரூப்லையுமே அந்த எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கான், ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்கான். ஓகே, ஸோ ஒவ்வொரு குரூப்லையுமே ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் நோட்டஸ் தட் சர்டன் எலிமெண்ட்ஸ் குட் நாட் பி பிளேஸ்ட் இன் தேர் ப்ராப்பர் குரூப்ஸ் இன் திஸ் மேனர். இப்படி அரேஞ்ச் பண்ணுறப்ப இவருக்குமே என்ன சில பல தடைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து என்ன பண்ண முடியல, இந்த மாதிரி குரூப்பில் வந்து பிளேஸ் பண்ண முடியல. ஏன்னா சில எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறப்ப ஒரு எலிமெண்ட் ஒரு குரூப்பில் வருதுன்னா எல்லா எலிமெண்ட்டுக்குமே வந்து சேம் ப்ராப்பர்ட்டி, இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் ப்ராப்பர்ட்டி வேறையா இருக்குன்னா அந்த குரூப்பில் நான் இதை பிளேஸ் பண்ண முடியுமா, பிளேஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி அவர் நிறைய பிரச்சனையை பார்த்தாரு. ஸோ சம் எலிமெண்ட்ஸ் குட் நாட் பி பிளேஸ்ட் இன் தேர் ப்ராப்பர் குரூப்ஸ் இன் திஸ் மேனர். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, the reason for this was wrongly determined atomic masses. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு அவர் பார்க்குறப்ப ஓகே நம்ம அட்டாமிக் மாஸை ஒழுங்காக கேல்குலேட் பண்ணல, இதுவே அட்டாமிக் மாஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளால ப்ராப்பரான எலிமெண்ட்டை அந்த குரூப்பில் வந்து பிளேஸ் பண்ண முடியும்னு அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ கான்சிக்வென்ட்லி தோஸ் ராங் அட்டாமிக் மாஸஸ் வேர் கரெக்டட். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நான் எலிமெண்ட்ஸை இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸை வச்சு நான் அரேஞ்ச் பண்ணிட்டே வரேன். அப்போ எனக்கு குரூப்ஸாக ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் எனக்கு ஒரு எலிமெண்ட்டோட வந்து என்ன ஆகுது, இந்த குரூப்பில் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா குரூப்பில் செட் ஆக மாட்டேங்குதுன்னா என்னது, அப்போ அதோட அட்டாமிக் மாஸ் தான் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, அட்டாமிக் மாஸை கரெக்ட் பண்ணார். ஓகே, அட்டாமிக் மாஸ் என்ன பண்ணாரு, கரெக்ட் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், ஒரு எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம
ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அவர் சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கால்சியம், இந்த இப்போ வந்து இவர் வந்து கால்சியம் இங்கே பொட்டாசியம் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த கால்சியமோட ப்ராப்பர்ட்டி, சோடியமோட ப்ராப்பர்ட்டி, லித்தியமோட ப்ராப்பர்ட்டி, ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கணும். ஆனால் கால்சியமோட ப்ராப்பர்ட்டி எப்படி, கால்சியமோட ப்ராப்பர்ட்டிஸ் இது மாதிரி இல்லை. ஸோ அவர் என்ன நினச்சாரு, ஓகே அப்போ கால்சியமோட அட்டாமிக் மாஸ் நம்ம தப்பாக கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணாரு, அட்டாமிக் மாஸஸை கரெக்ட் பண்ணி கால்சியமோட அட்டாமிக் மாஸ் இது இல்லை, கால்சியமோட அட்டாமிக் மாஸ் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணனா கால்சியம் இங்கே வரும், பொட்டாசியம் இங்கே வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் என்ன பண்ணாரு, பிளேஸ் பண்ணுறாரு. ஓகே, அவர் கால்சியம் பொட்டாசியம்னு சொல்லலை, பட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் இவர் என்ன பண்ணார்னா, இந்த அட்டாமிக் மாஸ் ஆஃப் பெரிலியம், அட்டாமிக் மாஸ் ஆஃப் பெரிலியம் என்னதுன்னா 14 அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. மெண்டலீவ் என்ன பண்ணாரு, இதை வந்து ரீஅசஸ் பண்ணி அவர் அரேஞ்ச் பண்ணுறப்ப ஓகே ஒத்து வரல, அப்போனா இதோட அட்டாமிக் மாஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரீஅசஸ் பண்ணி பெரிலியம்க்கு அட்டாமிக் மாஸ் எவ்வளோ கொடுத்தாரு, அவர் 9 கொடுத்தாரு. ஓகே, ஸோ 9 கொடுத்தோடனே அதோட பிளேஸ் வந்து ப்ராப்பராக செட் ஆயிடுச்சு. ஓகே, அதோட பிளேஸ் ப்ராப்பராக செட் ஆயிடுச்சு. 14னா அது இங்கே வந்து இருக்கணும், பெரிலியம் இங்கே வந்து இருக்கணும். ஆனால் பெரிலியம் பார்த்தோன்னா இந்த எலிமெண்ட்ஸோட செட் ஆகலை. ஸோ 9 கொடுத்தோன்னா அது இங்கே வந்துடும். ஸோ அது வந்து மற்ற எலிமெண்ட்ஸோட செட் ஆயிடுச்சு, அதோட குரூப்போட போய் சேர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண அவர் அட்டாமிக் மாஸஸை கரெக்ட் பண்ணாரு. அண்ட் அதே மாதிரி சம் காலம்ஸ் வேர் லெஃப்ட் வேக்கன்ட் ஃபார் எலிமெண்ட்ஸ். ஓகே, சம் காலம்ஸை அவர் என்ன பண்ணாரு, வேக்கண்டாக விட்டுருக்காரு, விச் வேர் நாட் நோன் அட் தட் டைம் அண்ட் their properties also were predicted. ஸோ இவர் என்ன பண்ணாரு, இப்போதைக்கு 56 எலிமெண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், பட் ஃபியூச்சரில் சில எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த முன்னோக்கு பார்வையில் என்ன பண்ணாரு, ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு எலிமெண்ட் வந்து கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சில காலம்ஸ் அவர் வேக்கண்டாக விட்டாராம். திஸ் கேவ் மோட்டிவேஷன் டு எக்ஸ்பெரிமெண்ட் இன் கெமிஸ்ட்ரி. ஸோ இவர் என்ன பண்ணாரு, ஸோ இப்படி எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அட்டாமிக் மாஸ்லாம் வந்து அவர் கால்குலேட் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னது இருக்குது, டிஐன்ற ஒரு எலிமெண்ட் இருக்குது இல்லையா, டிஐன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. அந்த எலிமெண்ட் அவர் இங்கேயே போட்டிருக்கலாம், ஆனால் அங்கே போட்டால் அது வந்து மற்ற எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மேட்ச் ஆகலை. அப்போ அவர் என்ன பண்ணாரு, வேற எந்த எலிமெண்ட்டையுமே அங்கே போடவும் முடியாது. ஏன்னா நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த அட்டாமிக் மாஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீ டீலியம் இந்த டிஐ தான் என்ன பண்ணணும், இங்கே போடலாம், பட் அது போட்டால் ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ச் ஆகலை, அதோட அட்டாமிக் மாஸும் வந்து நம்மளால் கரெக்ட் பண்ண முடியல. அப்போ அங்கே ஏதோ ஒரு எலிமெண்ட் வரணும், ஆனால் அந்த எலிமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இந்த சயின்டிஸ்ட்லாம் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அப்போ எலிமெண்ட்ஸ் இன்னும் நம்ம முழுசாக கண்டுபிடிக்கல. அப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஓகே எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் அவருக்கு கொடுக்குறாரு. ஓகே, ஏன்னா இந்த டிஐ இங்கே பிளேஸ் பண்ணால் இது ப்ராப்பராக அது வந்து இந்த எலிமெண்ட்ஸோட மேட்ச் ஆயிடுச்சு ப்ராப்பர்ட்டிஸ், பட் ஆனால் இங்கே ஒரு எலிமெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. ஸோ சில காலம்ஸ் இந்த மாதிரி அவரோட பீரியாடிக் டேபிளில் வேக்கண்டாக வச்சிருக்காரு. ஸோ மெண்டலீவ் கேவ் நேம்ஸ் ஈகா அலுமினியம் அண்ட் ஈகா சிலிக்கான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் okay, eka aluminium and eka silicon to those elements which were to be placed below aluminium and silicon. Okay, so இங்க பார்த்தனா என்னது, அலுமினியம்க்கு கீழே ஒரு எலிமெண்ட் வந்து வரணும். ஸோ அந்த எலிமெண்ட்டுக்கு நானே ஒரு பேர் வைக்கிறேன், ஆனால் அந்த எலிமெண்ட் இன்னும் கண்டுபிடிக்கல, ஆனால் அது கண்டுபிடிக்கப்படும் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த எலிமெண்ட்டுக்கு பேர் என்ன வைக்கிறார், ஈகா அலுமினியம் வச்சார். ஓகே, ஸோ ஏன்னா அது அலுமினியம்க்கு கீழே இருக்குது அப்படின்றதுக்காக. ஓகே, அதே மாதிரி ஈகா சிலிக்கான்னா சிலிக்கானுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. ஸோ அண்ட் ப்ரெடிக்டட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ நீ அந்த எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறப்ப நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், அது இந்த ப்ராப்பர்ட்டிஸோ இந்த எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அதான் இருக்கும் அதுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரெடிக்ட் பண்ணாரு. ஸோ த டிஸ்கவரி ஆஃப் ஜெர்மேனியம் லேட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவர் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் லேட்டராக ஜெர்மேனியம்ன்ற ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க, ப்ரூவ்ட் ஹிம் கரெக்ட். அப்படி அவர் லேட்டராக ஜெர்மேனியம்ன்ற ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறப்ப அதை இங்கே வந்து கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணுறப்ப அவர் நினச்சபடியே அது அந்த குரூப்பில் அந்த பொசிஷனில் வந்து கரெக்டாக பிளேஸ் ஆச்சான். ஸோ இதுலேருந்து அவரோட முன்னோக்கு பார்வை அவரோட ப்ரெடிக்ஷன் எவ்வளோ ப்ராப்பராக இருந்திருக்குன்னு பாருங்க இல்லையா. ஸோ மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிளில் அவர் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, சரியா, இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இன் த ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் அட்டாமிக் மாசஸ். ஓ சாரி, இது நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ், இது வந்து நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ், நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ். அவர் பாருங்க இன்க்ரீசிங் அட்டாமிக் மாசஸ்ல இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார். every 8th element will be having the same property அப்படின்னு அவர் பார்த்தாரு. இது நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ். அண்ட் நம்மளோட
மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகே, ஸோ இதுலேயுமே சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எலிமெண்ட்ஸ் வித் லார்ஜ் டிஃபரன்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் இன்க்ளூடட் இன் த சேம் குரூப். ஸோ என்னதான் வந்து 57 எலிமெண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கனெக்டடாக இருந்துச்சு. அதையுமே இவரும் என்ன பண்ணியிருக்காரு, ஒரே குரூப்ல போட்டிருக்காரு. ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவர் போட்டிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்கிரிபன்சியாக போச்சு. ஸோ ஹார்ட் மெட்டல்ஸ் லைக் காப்பர், சில்வர்லாம் பயங்கர ஹார்டாக இருக்குமா, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வந்து சோடியம் அண்ட் பொட்டாசியம் கூட சேர்த்திருக்காரு. சோடியம் அண்ட் பொட்டாசியமை நம்ம கத்தியாலே கட் பண்ற அளவுக்கு பயங்கர சாஃப்ட். அதோட போட்டு அதோட மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ச் ஆனாலுமே ஹார்ட்னஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் உனக்கு மேட்ச் ஆகலை இல்லையா. ஸோ ஒரே குரூப்ல அது வராது. பட் ஆனால் அவர் மெண்டலி பீரியாடிக் டேபிளில் இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து மிஸ் மேட்சாக இருந்திருக்கான். ஸோ நோ ப்ராப்பர் பொசிஷன் குட் பி கிவன் டு த எலிமெண்ட் ஹைட்ரஜன். அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு ப்ராப்பர் பொசிஷன் அவரால் கொடுக்க முடியலை. நான் மெட்டாலிக் ஹைட்ரஜன் வாஸ் பிளேஸ்ட் அலாங் வித் மெட்டல்ஸ் லைக் லித்தியம், சோடியம், பொட்டாசியம். ஸோ நம்மளோட மெண்டலி பீரியாடிக் டேபிளில் பார்த்தோன்னா இது எல்லாமே என்னது, இந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன் வந்து மெட்டல்ஸ். ஆனால் இந்த ஹைட்ரஜன் மட்டும் என்னது, நான் மெட்டல். ஆனால் ஒரு மெட்டலையும் நான் மெட்டலையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரே குரூப்ல போட்டிருக்காரு. ஸோ ஹைட்ரஜனுக்கு ப்ராப்பர் பிளேஸ் கொடுக்கல. அண்ட் அதே மாதிரி இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ் வாஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் த்ரூ அவுட். அதுவுமே என்ன பண்ணியிருக்காரு, அவரை இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ் தான் எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன்னாரு. பட் அதுவுமே கூட அவர் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை. ஏன்னா கொபால்ட் அண்ட் நிக்கல் நீங்கள் பார்க்கலாம், அண்ட் டெலூரியம் அண்ட் அயோடின் உனக்கு ப்ராப்பராக அட்டாமிக் மாஸ் வச்சு அரேஞ்ச் பண்ண மாதிரி தெரியலை. எங்க காப்பர் அண்ட் கொபால்ட் அண்ட் நிக்கல், கொபால்ட் அண்ட் நிக்கல் பார்க்கலாமா, கொபால்ட்டும் நிக்கலும் பார்க்கலாமா. திஸ் இஸ் கொபால்ட் அண்ட் நிக்கல். ஸோ இங்கே பார்த்தோன்னா கொபால்ட் வந்து 58.9, நிக்கல் வந்து 58.7. அப்போ இதான முன்னாடி வரணும் அவர் சொன்னபடி பார்த்தா. ஆனால் அவர் அப்படி அரேஞ்ச் பண்ணல. ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாருன்னு தெரியல. ஓகே, மேபி பிகாஸ் அந்த குரூப்ல ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணாரு. ஸோ ஸ்ட்ரிக்டாக வந்து அட்டாமிக் மாஸ் படி அவர் வந்து ஃபாலோ பண்ணலை. அதே மாதிரி தான் டி அண்ட் அயோடினும். ஸோ நோ பிளேஸ் ஃபார் ஐசோடோப்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள். ஐசோடோப்ஸ்னா என்னது, சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சேம் அட்டாமிக் மாஸ் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். ஓகே, அட்டாமிக் மாஸ் ஐசோடோப்ஸ்னா அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். சரியா, அட்டாமிக் மாஸ் இல்லை. ஸோ அட்டாமிக் நம்பர் சேம், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா, ஒரே எலிமெண்ட் தான். சரியா, இதுக்கு இந்த ஹைட்ரஜன் பார்த்தோன்னா மாஸ் நம்பர் இஸ் 1, இதுக்கு மாஸ் நம்பர் இஸ் 2, இதுக்கு மாஸ் நம்பர் 3. ஆனால் அவர் சிம்பிளாக ஹைட்ரஜன் காமனாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு பீரியாடிக் டேபிளில். ஸோ இந்த மாதிரி ஐசோடோப்ஸ்க்கு அவர் ப்ராப்பராக இடம் கொடுக்கவில்லை. ஸோ அதுவுமே வந்து பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இதுதான் நம்மளோட மெண்டலிவோட பீரியாடிக் டேபிள். ஸோ பசங்களா ப்ளீஸ் ஹாவ் அ லுக் அட் இட். அண்ட் நம்ம சொன்ன லிமிடேஷன்ஸ்லாம் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பாருங்கள். சரியா, ஐ திங்க் இட் இஸ் கிளியர்டா பசங்களா. ஸோ மெண்டலிவ் பீரியாடிக் டேபிளில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெர்மேனியம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து மெண்டலிவ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு எலிமெண்ட் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு he has left space in the periodic table. அதே மாதிரி அந்த எலிமெண்ட்ஸ் வந்து இந்த குரூப்ல வந்து வர்றதுனால, ஸ்பெசிஃபிக்கா இந்த எலிமெண்ட்டுக்கு கீழே வர்றதுனால அவர் வந்து அதுக்கு வந்து பேரும் கூட வைக்கிறாரு. ஓகே, ஸோ ஈக்கா அலுமினியம் அப்படின்னா அலுமினியம்க்கு கீழே வர எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்பெசிஃபை பண்றாரு. ஸோ அந்த மாதிரி அவர் பீரியாடிக் டேபிள்ல நிறைய கேப்ஸ் வந்து விட்டு வச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஜெர்மேனியம்னு ஒரு எலிமெண்ட்டை அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா இட் இஸ் சிமிலர் டு த அலுமினியம் குரூப். சரியா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெண்டலிவ்ஸ் ப்ரெடிக்ஷன் அதோட அட்டாமிக் மாஸ் அரௌண்ட் 72ன்னு அவர் ப்ரிடிக்ட் பண்ணாரு. அதே மாதிரி ஆக்சுவலாக அட்டாமிக் மாஸ் 72. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 5.5ன்னு ப்ரிடிக்ட் பண்ணாரு. இட் இஸ் 5.47 ஆக்சுவலாக. கலர் டார்க் கிரேவாக இருக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ணாரு. எக்ஸாக்டாக டார்க் கிரேவாக இருந்திருக்கு. அண்ட் ஆக்சைடு ESO2ன்னு ப்ரிடிக்ட் பண்ணாரு. அண்ட் எக்ஸாக்டாக என்னது அதோடதுமே ஆக்சைடு அதே ஃபார்முலா. குளோரைடுமே Cl4 அப்படின்னு அவர் ப்ரிடிக்ட் பண்ணாரு. ஆக்சுவலாவுமே உனக்கு குளோரைட் அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு. சரியா, ஸோ மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிளில் வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
இல்லையா? ஸோ மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜனுக்கு பொசிஷன் இல்லை, அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக அவர் அந்த அட்டாமிக் மாஸ் அந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணல, இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா ஹென்ரி மோஸ்லி. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் டேபிளை வந்து எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அதுதான் நம்ம இப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹென்ரி மோஸ்லி த்ரூ ஹிஸ் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் proved that என்ன ப்ரூவ் பண்ணாரு அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா the properties of elements depend on the atomic number and not on the atomic mass. ஸோ பேசிக்கா வந்து இந்த டாபர் இனட்ரைடோ இருக்கட்டும், நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டிவ்ஸா இருக்கட்டும், இந்த மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிளா இருக்கட்டும், பேசிக்கா ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி அவங்க என்ன எடுத்திருக்காங்க, அவங்க அந்த எலிமெண்ட்ஸை தே அரேஞ்ச் இன் தி அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ். ஸோ இவர் என்ன பண்ணாரு, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இல்லடா நம்ம அட்டாமிக் மாஸ் எடுக்க போறது இல்லை, நம்ம அட்டாமிக் நம்பரை வச்சு என்ன பண்ண போறோம், எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவரு அட்டாமிக் மாஸுக்கு பதிலா he took atomic number. இதுதான் இருக்கிறதுலே பெரிய சேஞ்ச். this revolutionized. சரியா? ஸோ கான்சிக்வென்ட்லி நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து உனக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க by arranging elements in the increasing order of their atomic number. சரியா? ஸோ அட்டாமிக் நம்பரோட சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் உனக்கு இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிள் அண்ட் as known as the long form of periodic table. சரியா? ஸோ என்னதான் வந்து மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிளில் வந்து நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் இருந்தாலுமே அது தான் இந்த புது மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பிறந்திருக்கிறதுனால we can say it is an extended version of Mendeleev's periodic table. நம்ம அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஸோ மாடர்ன் பீரியாடிக்லாம் மேம் இதுக்கு நீங்க டைரக்டாவே இங்கே வந்திருக்கலாமே, இதையே நீங்க சொல்லி கொடுத்துருக்கலாமே, ஏன் நான் டாபர் இனட்ரேட்ஸ்லாம் படிக்கணும், ஏன் நான் நியூலாண்ட் லா ஆஃப் டேக்ஸ்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன் படிக்கணும்னா பசங்களா உங்களுக்கு தெரியணும், எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் சரி, நிறைய ஹிட் அண்ட் ட்ரையல் இருக்கு. ஓகே, எப்பயுமே நீ கண்டுபிடிச்சது தான் வந்து பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது, அதுக்கப்புறமே கூட நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்கலாம். அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான், பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் உனக்கு இந்த பீரியாடிக் டேபிள் ஃபார்மேஷன்லேயே உனக்கு என்னென்ன மாதிரிலாம் நடந்திருக்கு ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீ ஃபியூச்சரில் சயின்டிஸ்ட் ஆகணும், நீ ஏதாச்சும் டிஸ்கவர் பண்ணுறனாலுமே உனக்கு ஃபர்ஸ்ட் இதுலேயே கிடைக்காது. நீ என்ன கண்டுபிடிச்சாலுமே கூட அது வந்து ஃபியூச்சரில் வந்து அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும்னு சொல்லிட்டு நீ வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலிமெண்ட், சரியா, ஒரு எலிமெண்டோட அட்டாமிக் நம்பரை வச்சு தான் நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிள் என்ன பண்றாங்க, டிசைன் பண்றாங்க. ஸோ அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலிமெண்ட் இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கலாம் அட்டாமிக் நம்பர்னா என்ன மேம், டே நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், இருந்தாலும் உனக்கு சொல்றாங்க அது என்னது, ஒரு எலிமெண்ட்ல ஒரு ஆட்டம்ல நியூக்ளியஸ்ல உனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கு, அதுதான் வந்து நம்ம அட்டாமிக் நம்பர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ யூ இண்டிகேட் வித் த சிம்பிள் Z. சரியா? சோ ஒரு ஆட்டம்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அண்ட் ஆட்டம்ல நடுவில் உனக்கு நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கு. அந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு, உனக்கு புரோட்டான்ஸும் இருக்கும், உனக்கு என்னது நியூட்ரான்ஸும் இருக்கும், புரோட்டான்ஸும் இருக்கும், நியூட்ரான்ஸும் இருக்கும். புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் டுகெதர் தே ஆர் கால்ட் as என்னது, மாஸ் நம்பர். புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் டுகெதர் நம்ம என்ன சொல்லுவோம், மாஸ் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம மாஸ் நம்பர்னு சொல்லுவோம். ஆனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதை நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அதை நம்ம என்ன சொல்லுவோம், we call that as atomic number. So atomic number is equal to number of protons, number of electrons தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் நம்ம அட்டாமிக் நம்பர் குறிக்குது, which is equal to the number of electrons. சரியா? So the physical and chemical properties of elements depend not only on the number of protons but also on the number of electrons. So நம்ம ஒரு எலிமெண்ட் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அது வந்து ஹார்டா சாஃப்டா இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இது ஆசிடோட எப்படி ரியாக்ட் ஆகும், ஆக்சிஜனோட எப்படி ரியாக்ட் ஆகும், இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. இந்த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் மட்டும் மேல டிபெண்ட் ஆயிருக்காது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மேலேயும் டிபெண்ட் ஆகியிருக்கும். அண்ட் ஆல்சோ தேர் அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு அண்ட் எலக்ட்ரான்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அதெல்லாம் பொறுத்து
பொறுத்து தான் ஒரு எலிமெண்ட்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒரு எலிமெண்ட் வந்து இட் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சொல்லணும்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி அந்த எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணாதான் பிகாஸ் ஆஃப் தட் தான் ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நீ வந்து சொல்ற அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலிமெண்ட்ல வந்து நிறைய லூஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ ஒரு chemical property and physical property it depends on the number of electrons and also on the arrangement of electrons, அதாவது electronic configuration. Hence the modern periodic law வந்து எப்படி அவங்க ஃபார்முலா அழகா வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தனா the chemical and physical properties of the elements or the periodic function of their atomic numbers. அப்படியே மெண்டலிவ் பீரியாடிக் லாவை மாடிஃபை பண்ணி சொல்றாங்க. அவர் என்ன சொன்னாரு, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்ல உனக்கு வந்து ரிப்பீட் ஆகும்னு சொன்னாரு. அந்த ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல என்னது அவர் வந்து ரிப்பீட் ஆகும். பட் எலிமெண்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணா, அட்டாமிக் மாஸ் படி அரேஞ்ச் பண்ணா அவர் அந்த மாதிரி சொன்னாரு. பட் நம்ம ஹென்ரி மோஸ்லி அப்படி சொல்லல. ஹென்ரி மோஸ்லி என்ன சொல்றாரு, அவரு நீ அட்டாமிக் நம்பரை அட்டாமிக் நம்பர் வைஸ் நீ எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணனா உனக்கு இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன் உனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த மாடர்ன் பீரியாடிக் லா த பீரியாடிக் டேபிள் உனக்கு சூப்பரா வந்து என்ன பண்றாங்க, அழகா உனக்கு ஃபார்ம் பண்றாங்க. ஸோ நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இதோட ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் ஆச்சும் உனக்கு நல்லா தெரியணும்டா பசங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல உனக்கு ஷார்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் போட்டேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட். ஓகே, இந்த ஃபீச்சர் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே தே ஆர் அரேஞ்ச்ட் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக தான் எலிமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். அடுத்தது என்னது, அங்க மெண்டலிவ் சொன்ன மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்ட் அஸ் பீரியட்ஸ். ஹரிசாண்டல்னா இது, ஹரிசாண்டல்னா டேஷ்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஹரிசாண்டல் ரோஸ். ஸோ இதுதான் என்னது உனக்கு பீரியட்ஸ். ஸோ ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் பீரியட்ஸ் அண்ட் தேர் ஆர் 7 periods in the periodic table. எத்தனை பீரியட்ஸ் இருக்கா, 7 periods. 1 2 3 4 5 6 7 periods. ஸோ பசங்களாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மெண்டலி பீரியாடிக் டேபிள் அண்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இதில் எவ்வளோ பீரியட்ஸ் இன் குரூப்ஸ், இதில் எவ்வளோ பீரியட்ஸ் இன் குரூப்ஸ்னு எனக்கு போட்டு மென்ஷன் பண்ணுங்க சரியா. ஸோ இங்கே பார்த்தோன்னா 7 பீரியட் இருக்கு. என்னது 7 periods இருக்கு. அப்ப எத்தனை groups இருக்கு பார்க்கலாமா. The elements are placed in periods based on the number of shells in their atoms. Very important பசங்களா. So elements வந்து எப்படி place ஆயிருக்குன்னு பார்த்தனா based on the number of shells in their atoms. புரியல மேம். அதாவது பார்த்தனா இந்த ஹைட்ரஜன்ல உனக்கு ஒரே ஒரு ஷெல் தான் இருக்கும். லித்தியம்ல உனக்கு 2 ஷெல் இருக்கும், K ஷெல் L ஷெல். அண்ட் சோடியம்ல K ஷெல் L ஷெல் M ஷெல். பொட்டாசியம்ல K ஷெல் L ஷெல் M ஷெல் N ஷெல். ஸோ இங்க பீரியட் இன்க்ரீஸ் ஆக the number of valence shell என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. So the elements are placed in periods based on the number of shells in their atoms. So vertical columns இதானது vertical columns in the periodic table starting from top to bottom. இதை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம groups ன்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம vertical columns நம்ம groups ன்னு சொல்லுவோம். So based on the physical and chemical properties of elements they are grouped into various families. Okay, so இப்போ நிறைய groups இருக்கா. So நிறைய physical properties, chemical properties சில groupஸ்க்கு ஒத்து போகும், சில groupஸ்க்கு ஒத்து போகாது இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம நிறைய families வந்து கிரியேட் பண்றோம். ஸோ என்னென்ன groups in periodic table இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்னொன்னுக்குமே நிக்நேம் இருக்கு. இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த கிளாஸை பயங்கர சேட்டப் பண்ற கிளாஸ், அந்த கிளாஸ் அது ஒரு படிப்ஸ் கிளாஸ் இப்படி நீயே பேர் வைப்பல்ல. அதே மாதிரி இந்த கேங்கா அது ஒரு படிப்ஸ் கேங்கடா, அந்த கேங்கா அது ஒரு ரவுடி கேங்கடா, இப்படி நீ பேர் வைப்பல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்ஸ்க்குமே வந்து there is a specific name. ஓகேயா. ஸோ நிக் நேம்ஸ் மாதிரி நீ வச்சுக்கலாம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நிக் நேம்ஸ் மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்குமே நம்ம பேர் வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்பை நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஆல்கலி மெட்டல்ஸ்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் குரூப்பை ஆல்கலி மெட்டல்ஸ், செகண்ட் ஒன் வந்து ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் and 3rd to 12. okay, 3rd to 12. okay, இதை நம்ம transition metals நோ. and அடுத்தது வந்து boron family.
இதெல்லாம் ஈஸி. இங்க வந்து ஸ்டார்டிங் வந்து உனக்கு போரான் இருக்குன்னா போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, இதை சால்கோஜன்ஸ் இல்லைனா ஆக்சிஜன் ஃபேமிலின்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து நம்ம ஹாலோஜன்ஸ்னு சொல்லுவோம். இதை நோபல் கேஸஸ்னு சொல்லுவோம். மேம் எப்படி மேம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க? ஒன்றும் இல்லைடா, நான் உனக்கு இதில் ஈஸியாக காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்காக இந்த பீரியாடிக் டேபிளில் ஈஸியாக காமிக்கிறேன். ஒவ்வொரு குரூப்பும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் குரூப்டா பசங்களா, ஆல்கலி மெட்டல்ஸ். ஓகே, செகண்ட் குரூப் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ். சரியா? ஸோ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா உனக்கு பார் ஒவ்வொரு குரூப்போட பேரும் போட்டிருக்கு அண்ட் அதோட டிஸ்டிங்டிவ் ஃபீச்சரும் போட்டிருக்கு. ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் இட். அண்ட் குரூப் 3, இது குரூப் 3, குரூப் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து we call this as transition elements. அண்ட் அதுக்கப்புறம் குரூப் 13 நம்ம போரான் ஃபேமிலின்னு சொல்லுவோம். குரூப் 14 கார்பன் ஃபேமிலின்னு சொல்லுவோம். குரூப் 15 நைட்ரஜன் ஃபேமிலின்னு சொல்லுவோம். குரூப் 16 நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஆக்சிஜன் ஃபேமிலி இல்லை சால்கோஜன்ஸ்னு சொல்லுவோம். 17 நம்ம ஹாலோஜன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் 18 நம்ம இன்னர்ட் கேஸஸ் இல்லைனா நோபல் கேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ நீங்கள் இந்த பீரியாடிக் டேபிளை நீங்கள் வந்து நல்லா சூப்பராக வந்து படிக்கலாம். இட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். பாருங்களேன், அதான் நான் கலர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கே வந்து போர் அடிக்கும் கலர் இல்லாமல் இருந்தால். சரி, ஸோ இந்த பேர்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கேங் இருக்கும்ல, நாங்கள் பாய்ஸ் கேங், நாங்கள் கேர்ள்ஸ் கேங், அந்த மாதிரி இதுவுமே வந்து ஒவ்வொரு குரூப் பிரிஞ்சிருக்கு. ஸோ we know that electrons in an atom are accommodated in shells around the nucleus. இல்லையா? நம்மளுக்கு என்ன தெரியும், எலக்ட்ரான்ஸ் வந்து உனக்கு எங்க இருக்குமா, ஆட்டம்ல ஷெல்லில் தான் மேம் இருக்கும். எனக்கு தெரியுமே, கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், எனக்கு ஷெல்ல தான் இருக்கும்னு தெரியும். இது தெரியாதா மேம்? எஸ், வெரி குட், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் அகாமடேட்டட் இன் ஷெல் அரௌண்ட் த நியூக்ளியஸ். புரிஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, ஈச் ஷெல் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் சப்ஷெல் தான். இதை பத்தி நீங்க ஹையர் கிளாஸஸ்ல படிப்பீங்க. அதாவது இந்த கேஷெல் எல்ஷெல், ஓகே, அந்த கேஷெல்ல உனக்கு என்ன இருக்கான், சப்ஷெல்னு ஒன்று இருக்கான். ஓகேயா? இப்போ நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு தெரியும், இந்த கிளாஸ்ல நான் படிக்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு எங்க அம்மாவுக்கு தெரியும். ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியாது நான் எந்த செக்ஷன்ல படிக்கிறேன்னு. 8th ஸ்டாண்டர்ட் ஓகே, ஆனா 8th ஸ்டாண்டர்ட்ல நீ எந்த செக்ஷன்ல படிக்கிறேன்னு தெரிஞ்சதான் நீ எக்ஸாக்டா எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீ 8th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனா, பி செக்ஷனா, சி செக்ஷனா, நீ 10th ஏவா, 9th ஏவா, 9th பியா, 9th சியா, செக்ஷன் ஒன்று இருக்குல்ல, எக்ஸாக்டா எந்த செக்ஷன் தெரிஞ்சாதானே உனக்கு வந்து உங்க அம்மா வீட்டுக்கு உங்க கிளாஸ் ரூம்க்கு வர முடியும். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் கேஷெல்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா கேஷெல்ல எனக்கு எந்த சப்ஷெல்ல இருக்கணும்னு எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுதான் அதோட பொசிஷனை எக்ஸாக்டா வந்து உனக்கு சொல்லும். ஸோ ஈச் ஷெல் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் சப்ஷெல் இன் விச் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ தீஸ் சப்ஷெல்ஸ் ஆர் டெசிக்னேட்டட் as S, P, D and F. ஷெல்லை வந்து கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல்னு நம்ம பிரித்தோம் இல்லையா? இந்த ஒவ்வொரு ஷெல்லுலையுமே உனக்கு என்ன இருக்குமா, சப்ஷெல் இருக்குமா. அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம், SPDF. ஏன் மேம் SPDFன்னு கேட்டால் அது எனக்கும் தெரிலடா, அது எனக்கும் தெரில ஏன் SPDFன்னு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஓகே, பட் ஆனால் வச்சிருக்காங்க, அதான் நம்ம ஃபாலோ பண்ணோம், ஏன்னா அதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் சப்ஷெல், த எலிமெண்ட்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 4 blocks. ஓகே, இப்போ வந்து ஸ்கூலில் வந்து 4 பிளாக் இருக்கும். விவேகானந்தர் பிளாக், இது மதர் தெரேசா பிளாக், இது எயின்ஸ்டைன் பிளாக், நியூட்டன் பிளாக். எங்கள் காலேஜில் அந்த ஹாஸ்டல் பேருக்குலாம் காவேரி ஹாஸ்டல், கங்கா ஹாஸ்டல்னு வைப்பாங்க. ஸோ நம்ம பிளாக்கு பேர் வைப்போம். அதே மாதிரி இந்த பீரியாடிக் டேபிளை நம்ம பிளாக்காக பிரித்தோன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் இன் பீரியாடிக் டேபிள். எப்படி மேம் பிளாக்கை பிரிக்கிறீங்க, ஆன் வாட் பேசிஸ் நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் உனக்கு ஷெல்லில் இருக்குன்னு தெரியும், இந்த எலக்ட்ரான்ஸ் உனக்கு ஷெல்லில் இருக்குன்னு தெரியும். அண்ட் இந்த ஷெல்லில் எக்ஸாக்டாக எந்த சப்ஷெல்ல இருக்கணும் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து கண்டுபிடிக்கலாம் பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். புரியுதா? ஸோ எக்ஸாக்டாக இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோன்னா உனக்கு கேஷெல்ல உனக்கு எஸ் சப்ஷெல்ல இருக்கா, பி சப்ஷெல்ல இருக்கா, டியில் இருக்கா, எஃப்ல இருக்கான்னு நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த கான்ஃபிகரேஷன் உனக்கு இல்லை, பட் அதான் கான்ஃபிகரேஷனில் உனக்கு SPDF வந்து மென்ஷனாக இருக்கும். பேஸ்ட் ஆன் தட், ஓகே, பேஸ்ட் ஆன் தட் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே அதில் கடைசி எலக்ட்ரான்ஸ் உனக்கு எஸ் ஷெல்ல இருக்கா, பி ஷெல்ல இருக்கா, டி ஷெல்ல இருக்கா, எஃப் ஷெல்ல இருக்கா, அதை வச்சு நம்ம ஃபேமிலிஸாக பிரிக்கிறோம், பிளாக்காக பிரிக்கிறோம். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். என்னது ஃபர்ஸ்ட் பிளாக் என்ன, எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த எஸ் பிளாக்ல என்னென்ன குரூப் வரும் பார்த்தோன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2. TNPSC குரூப் 1 அந்த குரூப் 1 இல்லை. ஸோ பசங்களா
group 1 and group 2 elements அதாவது alkali metals and alkaline earth metals தான் என்னது உனக்கு S blockல வரும். ஏன்னா இதோட கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தனா எக்ஸாக்ட்டா எலக்ட்ரான்ஸ் வந்து உனக்கு S சப்ஷெல்ல தான் ஃபில் ஆயிருக்கும். புரியுதா? அதாவது வேலன்ஷியல் சொல்றேன். ஓகே, வேலன்ஸ் ஷெல்ல எக்ஸாக்ட்டா எந்த சப்ஷெல்னு பார்த்தனா நம்ம எலக்ட்ரான் எங்க இருக்கும் எஸ் சப்ஷெல்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் குரூப்லயும் இருக்கும் இந்த செகண்ட் குரூப்லயும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற வேலன்ஸ் ஷெல் எஸ் வரைக்கும் தான் எஸ்ல இருக்கிறதுனால நம்ம இந்த ரெண்டு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸை என்ன சொல்றோம் நம்ம எஸ் பிளாக் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஸோ இட் இன்க்ளூட்ஸ் குரூப் 1 அண்ட் குரூப் 2. ஸோ இந்த குரூப் 1 குரூப் 2 எலிமெண்ட்ஸை எஸ் பிளாக்னு சொல்றோம்டா. ஓகே, இதுக்கு நம்ம இன்னொரு பேரும் வைக்கலாம். என் பேர் வந்து ஏதோ ஒரு பேருடா, எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு பாஷா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ எஸ் பிளாக்னு சொல்லலாம். இன்னொரு பேர் என்ன ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1 இதில் நீ ஹைட்ரஜனை மட்டும் என்ன பண்ணக்கூடாது நீ இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எதுல இந்த ரெண்டுமே எஸ் பிளாக் தான், அதுல ஹைட்ரஜன் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆனா இந்த எஸ் பிளாக்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னதான் மெட்டல்ஸ் தான் எக்ஸெப்ட் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்னா என்னது குரூப் 1 அண்ட் குரூப் 2 அதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் மெட்டல்ஸ் எக்ஸெப்ட் ஹைட்ரஜன். அண்ட் அதே மாதிரி இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இந்த எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, தே ரியாக்ட் வித் வாட்டர் to form solutions that change the color of a litmus paper from red to blue. அதாவது இது வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வாட்டரோட ரியாக்ட் ஆகி உனக்கு சொல்யூஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த சொல்யூஷன்ல நீ ரெட் லிட்மஸ் வச்சனா ரெட் லிட்மஸ் என்ன ஆகுமா ப்ளூவா மாறுமா. ரெட் லிட்மஸ் ஆக்சுவலா ப்ளூவா மாறுச்சுனா அந்த சொல்யூஷன் என்னது அந்த சொல்யூஷன்ஸ் ஆர் பேசிக் சொல்யூஷன். புரியுதா? ஸோ இந்த ரெண்டு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தே ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் பேசிக் சொல்யூஷன்ஸ்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ தே ஆர் ஹைலி ஆல்கலைன் ஆர் பேசிக், ரெண்டும் சேம் தான். ஸோ தே ஆர் கால் ஆல்கலி மெட்டல்ஸ். ஸோ இப்போ ஏன் நம்ம ஆல்கலி மெட்டல்ஸ்னு சொல்றோம் தெரியுதா? ஏன் ஆல்கலி மெட்டல்ஸ்னு சொல்றோம்? ஏன்னா அது வாட்டரோட ரியாக்ட் ஆகி நீ வந்து லிட்மஸ் வந்து வச்சு டெஸ்ட் பண்றப்ப இட் இஸ் கிவிங் ரெட் லிட்மஸ் டு ப்ளூ. அதாவது இதோட சொல்யூஷன்ஸ் இந்த எலிமெண்ட்ஸோட சொல்யூஷன்ஸ் வந்து பேசிக்கா இருக்கிறதுனால தான் ஆல்கலி மெட்டல்ஸ்னு சொல்றோம். ஓகே, ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1 எல்லாமே என்னது மெட்டல்ஸ். அண்ட் நம்ம சொன்னது வெறும் குரூப் 1 தான். இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1லாம் என்னது மெட்டல்ஸ். ஓகே, அது எக்ஸெப்ட் ஹைட்ரஜன் அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம். இப்போ எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 2 என்னது மெட்டல்ஸ் தான். இது வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி உனக்கு என்ன கொடுக்கும் உனக்கு ஆக்சைட்ஸ் கொடுக்கும். பெரிலியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு ஆக்சைடு கொடுக்கும். அண்ட் ஃபார்மலி கால்ட் எர்த்ஸ். ஸோ ஆக்சைட்ஸை நம்ம இனிஷியலாக எர்த்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, அண்ட் தீஸ் ஆக்சைட் ப்ரொடியூஸ் ஆல்கலின் சொல்யூஷன். ஸோ இந்த ஆக்சைட்ஸை நீ வந்து என்ன பண்ணலாம் சொல்யூஷனாக ஆக்குனா அதுவுமே என்னவா எப்படி இருக்கான் அது பேசிக்காக இருக்கான். ஸோ அதனால தான் இந்த குரூப்பில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் பேர் we call this as alkaline earth metals. ஓகே, ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஆல்கலின் எர்த் மெட்டல். ஸோ ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு எல்லாருக்கும் புரியுதா? ஸோ குரூப் 1 அண்ட் குரூப் 2 எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் எஸ் பிளாக். ரெண்டும் எஸ் பிளாக்ல உனக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பி பிளாக். பி பிளாக் உனக்கு எங்க இருக்கு? பி பிளாக் இஸ் திஸ். இதான் என்னது சாரி இது இல்லை இது வரைக்கும் என்னது this is P block elements. அதுதான் zoom பண்ணி காமிச்சிருக்காங்க. Okay, so this is nothing but P block elements. These elements are in group 13 to 18. Okay, so group 13 ல இருந்து 18 வரையும் என்னதான் உனக்கு P block elements. இதுல என்னென்ன இருக்கு? போரான், கார்பன், என்னென்ன ஃபேமிலிஸ் இருக்கு அந்த குரூப் பேர்? போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஃப்ளோரின், ஹாலோஜன்ஸ் அண்ட் நோபல் கேஸஸ் இருக்கு. எக்ஸப்ட் ஹீலியம், ஹீலியமை தவிர்த்து. சரியா? So they are also called as representative elements. So yes block ய நம்ம representative elements தான் சொன்னோம். P block ய representative elements தான் சொல்றோம். Okay, so the P block is home to the biggest variety of elements and is the only block that contains all three types of elements. So in the block is like a zoo. ஜூவில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இருக்குமா அதே மாதிரி நம்ம பி பிளாக்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குமா. ஓகே, ஒன்னொன்றுக்கும் நிறைய யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமா. அண்ட் இந்த பிளாக்ல தான் நீ மெட்டல்ஸ் மட்டும் பார்க்க முடியாது, மெட்டல்ஸ் பார்ப்பேன், நான் மெட்டல்ஸ் பார்ப்பேன், மெட்டலாய்ட்ஸ்னா ஒன்று பார்ப்பேன். மெட்டலாய்ட்ஸ்னா என்னன்னு நான் உனக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த பிளாக் இஸ் அ வெரைட்டி பிளாக், டைவர்சிட்டி பிளாக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ். டி பிளாக் படம் பார்த்துருப்பீங்களே, அது ஒரு மாதிரியான ஒரு லைக்
என்னது சஸ்பீஷியஸ் ஃபிலிம். ஓகே, ஸோ டி பிளாக் பார்த்தோன்னா இந்த எஸ் பிளாக்குக்கும் இந்த பி பிளாக்குக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற இந்த பிளாக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம டி பிளாக் அப்படி சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னா குரூப் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. சரியா, 1 and 2 S block, 13 to 18 P block and 3 to 12 வந்து உனக்கு D block. They are found in the center of the periodic table. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து S blockக்கும் சேராது, P blockக்கும் சேராது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்றோம், transition elements சொல்றோம். புரியுதா? Their properties are intermediate to that of S block and P block. S block மாதிரி கம்ப்ளீட்டா மெட்டல்ஸாகவும் இருக்காது, ரொம்ப மெட்டல்ஸாகவும் இருக்காது. ஓகே, எக்ஸ்ட்ரீம் மெட்டலிக் ப்ராப்பர்ட்டிஸும் காமிக்காது, எக்ஸ்ட்ரீம் இந்த பி பிளாக் ப்ராப்பர்ட்டிஸும் காமிக்காது, நடுவில் இருக்கிறதுனால தே ஆர் கால்ட் அஸ் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அண்ட் கடைசியாக பார்க்க போகிற பிளாக் என்னது, எஃப் பிளாக். இது எங்க மேம் பீரியாடிக் டேபிளே முடிஞ்சு போச்சு, இது எங்க மேம் நீங்கள் காமிக்கிறீங்க? டே பசங்களா நல்லா பாருங்க, பீரியாடிக் டேபிளில் கீழே ஒன்று தனியாக தொங்குது பார்த்தியா, இதுதான் என்னது எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். இந்த எஃப் பிளாக் ஏன் மேம் இப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அது இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இந்த டி பிளாக்குக்கு உள்ளதான் இருக்கும் இந்த எஃப் பிளாக். ஓகே, இட் இஸ் லைக் அ சீக்ரெட் லாக்கா. இட் இன்க்ளூட்ஸ் 14 எலிமெண்ட்ஸ் ஆஃப்டர் லாந்தனம் called lanthanoids and after actinium called as actinoids. So இங்க பார்த்தனா இங்க லாந்தனம் அண்ட் ஆக்டினம் இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஒரு பீரியட் வரும், இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஒரு பீரியட் வரும். ஸோ இதில் இந்த டி பிளாக்குக்கு உள்ள இருக்கிறதுனால வி கால் திஸ் ஆஸ், இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்க்கு உள்ள இருக்கிறதுனால இந்த ரெண்டு பீரியட்ஸை வி கால் இட் ஆஸ் inner transition elements. இந்த F block என்ன சொல்லுவோம், நம்ம inner transition elements சொல்லுவோம். They are placed at the bottom of the periodic table. They are called as inner transition elements. புரியுதா? So first period it is lanthanoids and second period is actinoids. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற element is lanthanum and இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து actinium. அதனால தான் lanthanoids and this is actinoids. புரியுதா? So what are the advantages of modern periodic table? Okay, modern periodic table ஏன் மேம் இவ்வளோ போற்றி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குடா. என்னன்னு பார்த்தோன்னா இதில் வந்து நம்ம அட்டாமிக் மாஸ் படி நம்ம போனால் நிறைய வந்து நம்மளுக்கு குழப்பம் வருது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அட்டாமிக் நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி அட்டாமிக் நம்பர் யூஸ் பண்ணதுனால இட் இஸ் மோர் கன்வீனியன்ட் ஃபார் அஸ். அண்ட் அதே மாதிரி இட் கோரிலேட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த எலிமெண்ட் வித் its electronic configuration more clearly. சரியா? ஸோ இங்கே போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. இது இந்த பொசிஷன் வருமா இந்த பொசிஷன் வருமானு போட்டு நம்ம குழப்ப தேவையே இல்லை. ஏன்னா இதோட பொசிஷன் வந்து இங்கே ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுமே அதோட பொசிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த வேலன்ஸ் ஷெல் இல்லையா, பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஆட்டம் தான் இங்கே எலிமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப போட்டு குழப்ப தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி த கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் பீரியட் இஸ் மோர் லாஜிக்கல். இன் அ பீரியட் as the atomic number increases, the energy shells are gradually filled up until an inert glass configuration is reached. Okay, so இங்க பார்த்தனா நம்ம மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிள் எல்லாம் அப்படியே வந்து அரைகுறையா வந்து எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. இங்க பார்த்தனா நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல பாருங்க, நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல ஒரு சூப்பர் எண்டிங் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல சூப்பர் எண்டிங் இருக்கு. அதாவது இங்க இருந்து லீத்தியம்ல இருந்து சப்போஸ் லீத்தியம்ல உனக்கு வந்து எல் ஷெல் வந்து ஃபில் ஆயிட்டே வருமா, எல் ஷெல்ல இதுல ஒரே எலக்ட்ரான் இல்ல 2 எலக்ட்ரான் அப்படியே 3 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் 7 8 எலக்ட்ரான். ஸோ அந்த ஷெல் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எல் ஷெல் 8 எலக்ட்ரானுக்கு மேல ஆட் பண்ண முடியுமா, முடியாது. இப்போ என்ன ஆகுது, அடுத்த ஷெல் ஆட் ஆகுது. ஸோ இட் இஸ் கம்மிங் அகெயின் ஹியர். ஓகே, ஸோ ஒரு பீரியடோட எண்ட் இஸ் நத்திங் பட் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஷெல். ஒரு ஷெல்ல எல்லா எலக்ட்ரானும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, உனக்கு அடுத்த ஷெல் போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் பீரியட். ஒரு சூப்பரான எண்டிங் வருதுல்ல, அழகா. ஏன் வந்து அடுத்த பீரியடுக்கு வருது, அந்த எலிமெண்ட் ஏன் இங்கேயே நீ அந்த பொட்டாசியம் ஆட் பண்ணிருக்கலாம், ஆனா ஏன் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது அடுத்த ஷெல்லுக்கு போகுது அந்த எலக்ட்ரான். ஸோ அழகா அது அடுத்த பீரியடுக்கு போகுது. ஸோ யூ கேன் கிவ் அ ப்ராப்பர் ரீசன் இல்லையா. ஸோ தெர் இஸ் அ ப்ராப்பர் கம்ப்ளீஷன் ஹியர். அதுதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இங்க கம்ப்ளீஷன் ரொம்ப லாஜிக்கலா இருக்கு அப்படின்றாங்க.
இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர் அண்ட் ரீப்ரொடியூஸ். அண்ட் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஈச் குரூப் இஸ் an independent group and the idea of subgroups has been discarded. ஸோ மெண்டலீவ்ல அவர் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் குரூப்ல குரூப் ஒன்று சப் குரூப் அப்படின்லாம் வந்து ரொம்ப 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 காம்ப்ளிகேட் பண்ணிட்டே போனார். அந்த மாதிரி எதுவும் இல்லை, வெறும் குரூப் தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஒன் பொசிஷன் ஃபார் ஆல் ஐசோடோப்ஸ் ஆஃப் an element. அங்க ஒரு கொஸ்டின் வந்துச்சுல, அதாவது ஐசோடோப்ஸ்க்குலாம் இடமே கொடுக்கல நம்ம மெண்டலீவ், அப்போ இங்கே மட்டும் கொடுத்தாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இவர் என்ன சொல்லிட்டாரு, ஐசோடோப்ஸ்க்குலாம் இடம் கொடுக்க முடியாதுப்பா, ஒரே பொசிஷன் தான், அந்த எலிமெண்ட்டுக்கு தான் இடம் கொடுக்க முடியும், ஐசோடோப்ஸ்க்குலாம் இடம் கொடுக்க முடியாதுன்னு அவர் கிளியராக சொல்லிட்டார். சரியா? ஸோ இட் இஸ் ஜஸ்டிஃபைட் சின்ஸ் ஐசோடோப்ஸ் ஆஃப் த சேம் அட்டாமிக் நம்பர். அங்கே பார்த்தோன்னா ஏன் வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் இவர் சொன்னால் மட்டும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, ஏன்னா இவர் அட்டாமிக் நம்பர் வச்சு என்ன பண்ணியிருக்காரு, எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு அட்டாமிக் மாஸ் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணா வேணா, ஒவ்வொரு ஐசோடோப்க்கும் அட்டாமிக் மாஸ் வேரியாக உனக்கு வந்து அதையும் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே என்னதான் ஐசோடோப்ஸ்க்கு அட்டாமிக் மாஸ் வேரி ஆனாலும் அட்டாமிக் நம்பர் சேம் தான். ஸோ அதோட பொசிஷன் வந்து சேம் பொசிஷன் தான் இருக்கும் என்ன ஐசோடோப்பாக இருந்தாலும் அப்படின்னு அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. The position of the 8th group in Mendeleev table is also justified in this table. Okay? 8th குரூப்பையுமே இவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. மெண்டலீவோட 8th குரூப்பையுமே இந்த டேபிளில் இட் இஸ் ஜஸ்டிஃபைட். All transition elements have been brought in the middle as the properties of transition elements are intermediate between left portion and right portion elements of the periodic table. Okay? So மெண்டலீவ் டேபிளில் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்துச்சு, சில ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுத்துக்குமே செட் ஆகாமல் இன்டர்மீடியேட்டாக இருந்ததை என்ன பண்ணாரு, அவர் கன்ஃபியூஷனில் வச்சிருந்தாரு. இவர் கிளியராக என்ன பண்ணிட்டாங்க, மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் அதை போடுறா நடுவுலன்னு சொல்லிட்டு எஸ்ஸுக்கும் இல்லை பிக்கும் இல்லை, நடுவில் டியா தனியாக போட்டுட்டாரு. ஓகே, ஸோ இட் கேவ் அஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வெல் டிஃபைன்டா இல்லை, இட் இஸ் இன்டர்மீடியேட் பிட்வீன் எஸ் அண்ட் பி பிளாக்னு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ இதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் periodic table. and அதே மாதிரி the table completely separates metals from non-metals. இதுல கம்ப்ளீட்டா மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் ஒரு clear differentiation இருக்கு. இந்த சைட்லாம் மேக்ஸிமம் மெட்டல்ஸ் அண்ட் இந்த சைட்லாம் உனக்கு மேக்ஸிமம் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு ஒரு clear differentiation இருக்கு. Okay, the non-metals are present in upper right corner of the periodic table. So usually non-metals are here. Non-metals இங்கே மற்ற எல்லாமே என்னது metals. The positions of certain elements which were earlier misfit in the Mendeleev periodic table are now justified because it is based on atomic number. ஸோ மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளில் சில எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இதுதான் முன்னாடி வரணும், இதான் பின்னாடி வரணும், அவர் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணாமல் மிஸ்ஃபிட்டாக இருந்துச்சு. சில எலிமெண்ட்ஸ் இந்த குரூப்பில் வரக்கூடாது, பட் அந்த மாதிரி அவர் அரேஞ்ச் பண்ணியிருந்தான்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அது எதுவுமே இதில் வந்து அந்த மாதிரி ஒரு மிஸ்ஃபிட் ஆகலை. எல்லா எலிமெண்ட்ஸும் ப்ராப்பராக வந்து அலைன் ஆகிருக்கு. ஏன்னா இவர் எடுத்தது அட்டாமிக் மாஸ் கிடையாது, இவர் எடுத்தது அட்டாமிக் நம்பர். அண்ட் அதே மாதிரி justification has been offered for placing lanthanides and actinides at the bottom of the periodic table. நிறைய பேர் வந்து lanthanides and actinides ஏன் வந்து தனியாக கீழே வச்சிங்க அப்படின்ற ரீசன் நிறைய பேர் வந்திருக்கும். அதையுமே இவர் வந்து ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாம், பிகாஸ் நீங்கள் ஏன் வந்து அட்வான்டேஜஸ் அது மட்டும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த பீரியாடிக் டேபிள். மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜனுக்கு வந்து ப்ராப்பரான பொசிஷனே இல்லை அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அது அலாங் வித் த மெட்டல்ஸ் வந்து உனக்கு ஹைட்ரஜனை பிளேஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இங்கே ஹைட்ரஜனை அவர் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காரு, இங்கே அப்படி தான் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பட் வாட் இஸ் த ரீசன் பார்க்கலாம். ஸோ ஹைட்ரஜன் இஸ் த லைட்டஸ்ட், ஸ்மாலஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் பீரியாடிக் டேபிள். அதோட கான்ஃபிகரேஷன் என்னது, 1s1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, இட் ஆக்குபைஸ் a unique position in the periodic table. Okay, so இது வந்து எங்க periodic table ஒரு யூனிக் பொசிஷன்ல வந்து இருக்கு. It behaves like alkali metals as well as halogens. Okay, so periodic tableல நம்ம ஹாலோஜன் உனக்கு ஆல்கலி மெட்டல்ஸ் மாதிரியும் ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கும், இதான் ஆல்கலி மெட்டல்ஸ் மாதிரியும் ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கும். அண்ட் ஹாலோஜன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸும் உனக்கு நம்மளோட என்னது ஹைட்ரஜன் வந்து காமிக்கும். ஓகே, ஸோ எங்கே பிளேஸ் பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட் வரும். எங்கே பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா? ஸோ பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் எங்கே வச்சுருக்காங்க இந்த பீரியாடிக் டேபிள், இட் இஸ் பிளேஸ்ட் அட் த டாப் ஆஃப் தி ஆல்கலி மெட்டல்ஸ். ஏன் மேம் ஹாலோஜன்ஸ் மேலே வைக்கலாம்ல, ஆல்கலி மெட்டல் மேலே ஏன் வைக்கணும்? ஹைட்ரஜன் கேன் லூஸ் இட்ஸ் ஒன்லி ஒன் எலக்ட்ரான் டு ஃபார்ம் அ ஹைட்ரஜன் அயான் லைக் ஆல்கலி மெட்டல்ஸ். ஏன் ஆல்கலி மெட்டல்ஸ் மேலே வச்சாங்கன்னா மோர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சிமிலர் டு ஆல்கலி மெட்டல்ஸ் தான் ஹாலோஜன்ஸை விட.
ஏன்னா ஆல்கலி மெட்டல்ஸ் மாதிரி இதுலயுமே வந்து எஸ் சப்ஷெல்ல தான் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே உனக்கு எஸ் சப்ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் வேலன்ஸ் ஷெல்ல. ஓகே, அதே மாதிரி நம்ம ஹைட்ரஜனுக்குமே அந்த வேலன்ஸ் ஷெல்ல எஸ் சப்ஷெல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு பொருந்துதா. அண்ட் அதே மாதிரி இட் கேன் ஆல்சோ கெயின் ஒன் எலக்ட்ரான் டு ஃபார்ம் த ஹைட்ரைட் லைக் ஆலோஜன்ஸ். ஆலோஜன்ஸ் மாதிரி இது எலக்ட்ரானை என்ன பண்ணும், இது வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஸ்டேபிளாகவும் ஆயிடும். அப்போ இது ஆல்கலி மெட்டல்ஸ் சைடு வைக்கிறதா ஆலோஜன் சைடு வைக்கிறதா? ஆல்கலி மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் வைல் ஹைட்ரஜன் இஸ் அ கேஸ். மேம் என்ன மேம் குழப்புறீங்க? அதான்டா, ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே என்னது சாலிடா இருக்கும், ஆனால் நம்ம ஹைட்ரஜன் கேஸா இருக்கே. இது வந்து யூஸ்வலா ஆலோஜன்ஸ் எல்லாமே வந்து யூஸ்வலா உனக்கு கேஸா தான் இருக்கு. ஸோ இது ஆலோஜன்ஸ் மாதிரியும் இருக்கு. ஸோ எங்க தான் மேம் வைக்கிறது? Hence the position of hydrogen in the modern periodic table is still under debate. Okay, so it is still under debate. So இவருமே என்ன பண்ணல, ப்ராப்பரா வந்து ஹைட்ரஜனுக்கு தான் பொசிஷன் சொல்லல, இன்னுமே வந்து ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. பிகாஸ் அது எல்லா ஆலோஜன்ஸ் ப்ராப்பர்ட்டியும் காமிக்குது, ஆல்கலி மெட்டல்ஸும் ப்ராப்பர்ட்டிஸும் காமிக்குது இல்லையா. ஸோ இட் இஸ் ஸ்டில் அண்டர் டிபேட் தான். ஸோ பசங்களா நான் சொன்னல ஷெல் நம்பர்னா என்ன? ஷெல் நம்பர்னா ஒரு ஷெல்லில் சப்ஷெல்ஸ் இருக்கு. அண்ட் அந்த சப்ஷெல்ஸ் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் கே சப்ஷெல்ல பார்த்தனா, கே சப்ஷெல்ல தேர் ஆர் 2 சப்ஷெல்ஸ். கே சப்ஷெல்ல தேர் இஸ் ஒன்லி 1 சப்ஷெல். அண்ட் எல் ஷெல்ல உனக்கு தேர் ஆர் 2 சப்ஷெல்ஸ். அண்ட் எம் ஷெல்லில் தேர் ஆர் 3 சப்ஷெல்ஸ். ஃபோர்த் ஷெல்லில் தேர் ஆர் 4 சப்ஷெல்ஸ். அப்புறம் ஒவ்வொரு சப்ஷெல்லுமே எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் அது ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ் இட் கேன் ஹோல்ட் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ். எஸ் சப்ஷெல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ணும்? மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ். பி வந்து எத்தனை ஹோல்ட் பண்ணும்? மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ். டி வந்து எத்தனை ஹோல்ட் பண்ணும்? மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ். பாருங்க, ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் எஸ் சப்ஷெல் என்ன 2. அதே மாதிரி பி சப்ஷெல் மேக்ஸிமம் 6, திரும்ப எஸ் மேக்ஸிமம் 2. ஸோ 6 + 2 டோட்டலாக 8 எலக்ட்ரான்ஸ். எல் ஷெல் கேன் ஹோல்ட் 8 எலக்ட்ரான்ஸ் நம்ம பார்த்தோமா. அண்ட் எம் ஷெல் இட் கேன் ஹோல்ட் எத்தனை? 18 எலக்ட்ரான்ஸ். நம்மளுக்கு தெரியும் 2n² வச்சு, பட் ஜஸ்டிஃபை பண்ணோம்ல. ஸோ எஸ் பி டி 3 சப்ஷெல் இருக்கு. எஸ் ஷெல் 2 எலக்ட்ரான்ஸ், பி ஷெல் 6 எலக்ட்ரான், டி ஷெல் மேக்ஸிமம் 10. ஆட் பண்ணு 18 வந்துருச்சா? இந்த மாதிரி தான் ஃபோர்த்துக்குமே. புரியுதா? ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், பட் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ பொசிஷன் ஆஃப் ரேர் கேஸஸ், அதாவது கடைசியில் இருக்கிற நம்ம நோபல் கேஸஸோட பொசிஷனை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க? இந்த எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ்? ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டான், ஜெனான் அண்ட் ரேடான் ஆஃப் குரூப் 18 இந்த பீரியாடிக் டேபிள். அதை நம்ம என்ன சொல்கிறோம்? நோபல் கேஸ் இல்லைனா ரேர் கேஸ்னு சொல்கிறோம். ஏன் மேம் அப்படின்னு பார்த்தோன்னா, தே ஆர் மோனோ அட்டாமிக் கேஸஸ். ஓகே, கிளாஸில் ஒரே ஒரு குரூப் மட்டும் என்ன அது யாருக்கிட்டையும் பேசாது. அதே மாதிரி இந்த ஹோல் பீரியாடிக் டேபிளில் வந்து எல்லாரும் வந்து என்ன ஜாலியாக இருக்காங்க, ஆனால் இது மட்டும் அதுவே தனியாக ஜாலியாக இருந்துக்குது. ஓகே, அந்த மாதிரி தே ஆர் மோனோ அட்டாமிக், தனியாகவே தான் இருக்கும், சிங்கிளாக தான் இருக்கும், எப்பயுமே மற்றவங்களோட மிங்கிள் ஆகாது. தே ஆர் மோனோ அட்டாமிக் கேஸஸ் அண்ட் டு நாட் ரியாக்ட் வித் அதர் சப்ஸ்டன்சஸ் ஈஸிலி டியூ டு கம்ப்ளீட்லி ஃபில்டு சப்ஷெல். அதாவது உனக்கு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீ சாப்பிடுவியா? மற்றவங்களுக்குலாம் வந்து என்னது வயிறு ஃபுல் ஆகலை, எலக்ட்ரானோட அந்த ஷெல் வந்து வேலன்ஸ் ஷெல் ஃபில் ஆகலை, ஆனால் இதுக்கு வந்து வேலன்ஸ் ஷெல் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இது வயிறு ஃபுல்லாக இருக்குது, ஸோ எனக்கு எலக்ட்ரான்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிடுது, அவ்வளோதான். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் இன்னர்ட் கேஸஸ். ஸோ இது மற்றதோட ரியாக்ட் ஆகாதனால இன்னர்ட் கேஸஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தே ஆர் ஃபவுண்ட் இன் வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸ் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் ரேர் கேஸஸ். ஏன் மேம் ரேர் கேஸஸ்? ஏன்னா இது அவ்வளோ அபண்டன்ட்டாக இருக்காது, ரொம்ப ரேராக தான் இருக்கும், அதனால தான் வி கால் இட் ஆஸ் ரேர் கேஸஸ். ஓகே, ஸோ நம்ம பீரியாடிக் டேபிளில் உனக்கு மெட்டல்ஸ் இருக்குது, நான் மெட்டல்ஸ் இருக்குது அண்ட் மெட்டலாய்ட்ஸ் இருக்குது. வாட் டு யூ மீன் பை தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் மெட்டல்ஸ்? மெட்டல்ஸ்னா என்ன? மெட்டல்ஸ் ஆர் நத்திங் பட் மெட்டல்ஸ்லாம் உன்னோட வாழ்க்கையில் நிறைய மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவேன் இல்லையா? காப்பர், அலுமினியம், அயன், இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ மெட்டல்ஸ் ஆர் டிபிக்கலி ஹார்ட், ஷைனி, மேலியபிள். ஹார்டாக இருக்கும், நல்லா ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஷைனியாக இருக்கும். தங்க நகைலாம் மெட்டல் தான், தங்கம் இஸ் அ மெட்டல். நல்லா ஷைனியாக இருக்கா? சில மெட்டல்ஸ் ஷைனியாக இருக்காது, மேபி அது மேலே டஸ்ட்டு ஆக்சைட் லேயர் இருக்கிறதுனால. பட் மோஸ்ட்டாக எல்லா மெட்டல்ஸும் எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்கும், ஷைனியாக இருக்கும். அண்ட் மெலியபிள்னா என்ன? மெட்டல்ஸை நீ நல்லா அடிச்சுக்கிட்டே இருந்தா, ஹேமர் பண்ணிகிட்டே இருந்தால் அதை ஷீட் ஆக்கிடலாம். அலுமினியம் ஃபாயில் வந்து உனக்கு ஷீட்டாக இருக்கா? ஸோ மெட்டல்ஸ் ஆர் மெலியபிள். ஓகே, அதான் மெலியபிள்னு சொல்லுவோம்.
ஓகே இட் கேன் பி மேட் அ ஷீட் அண்ட் அதே மாதிரி இட் இஸ் ஃபியூசிபிள் அண்ட் டக்டைல். டக்டைல்னா என்ன? மெட்டல் நீ ஒயராக எடுத்துகிட்டு வரலாம். காப்பர் ஒயர்லாம் என்னது? மெட்டல் தான். ஸோ மெட்டல் உன்னால் ஒயராக எடுத்துகிட்டு வர முடியும். அந்த ப்ராப்பர்ட்டியை வி கால் இட் ஆஸ் டக்டிலிட்டி. ஓகே ஸோ அதே மாதிரி தே ஆர் குட் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஏன் வந்து நம்ம மெட்டலில் வந்து ஒயராக யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன்னா மெட்டல்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். மெட்டல் மூலமாக தான் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும், கரண்ட் பாஸ் ஆகும். தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. சரியா? ஸோ எக்ஸப்ட் மெர்க்குரியை தவிர்த்து மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் எப்படி இருக்குமா? சாலிடாக இருக்குமா? அப்போ மெர்க்குரி எப்படி மேம் இருக்கும்? மெர்க்குரி வந்து லிக்விடாக இருக்கும். சரியா? ஸோ எக்ஸப்ட் மெர்க்குரி எல்லா மெட்டல்ஸும் எப்படி இருக்கும்? ஹார்டாக சாலிடாக தான் இருக்கும். ஸோ மெட்டல்ஸ் ஆக்குபை லார்ஜர் ஏரியா இன் த பீரியாடிக் டேபிள் அண்ட் ஆர் கேட்டகரைஸ்ட் ஆஸ். ஓகே ஸோ மெட்டல்ஸ் தான் பாருங்க, இந்த ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னது? மெட்டல்ஸ். பீரியாடிக் டேபிளில் மேக்ஸிமம் ரெட் கலர் தானே தெரியுது. ஸோ பீரியாடிக் டேபிளில் மேக்ஸிமம் ஏரியா வந்து நம்மளோட மெட்டல்ஸ் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ பீரியாடிக் டேபிளில் எங்கெங்கே மெட்டல்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எஸ் பிளாக் and transition metals, inner transition metals and சில part of p block elements. புரியுதா? so metals எங்கெங்க இருக்கு? இங்க first this is alkali metals group 1 alkali metals. so group 2 alkali earth metals and இது group 3 to group 12 transition metals and இது என்னது? actinides and lanthanides rare earth lanthanide metals. okay rare earth actinide metals and p blockல உனக்கு இந்த ஏரியா என்னது? இந்த வயலட் கலர்ல இருக்கிற ஏரியா என்னது? இது எல்லாமே உனக்கு மெட்டல்ஸ் தான். ஓகே ஸோ இத்தனை மெட்டல்ஸ் இருக்கு உனக்கு பீரியாடிக் டேபிள்ல. ஆல்கலி மெட்டல்ஸ் குரூப் 1 அண்ட் ஆல்கலின் மெட்டல் எர்த் மெட்டல்ஸ் குரூப் 2, டிரான்சிஷன் மெட்டல்ஸ் பார்த்தோம்ல குரூப் 3 to 12 அண்ட் பி பிளாக் மெட்டல்ஸ்ல அலுமினியம், கேலியம், இண்டியம், டென், பிபி, பிஐ, பிஓ இதெல்லாம் என்னது? பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற மெட்டல்ஸ். அண்ட் நான் மெட்டல்ஸ் நம்ம பீரியாடிக் டேபிளில் எங்கே இருக்கு? நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் இந்த சைடு பார்த்தோன்னா வெறும் ஹைட்ரஜன் மட்டும் தான் நான் மெட்டல். அதை தவிர்த்து மேக்ஸிமம் உனக்கு பி பிளாக்ல தான் என்ன இருக்கும்? நான் மெட்டல்ஸ் இருக்கும். ஓகே பி பிளாக்ல தான் என்ன இருக்கும்? நான் மெட்டல்ஸ் இருக்கும். நான் மெட்டல் இஸ் அன் எலிமெண்ட். ஸோ மெட்டல்ஸோட அப்படியே ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற எலிமெண்ட் தான் என்னது? மெட்டல்ஸ் தான், எலிமெண்ட்ஸ் தான் நான் மெட்டல்ஸ். It is an element that does not have the characters like hardness, hard-ஆ இருக்காது, soft-ஆ இருக்கும், shininess இருக்காது, உன்னால sheets ஆக்க முடியாது, not malleable and not ductile, wire-ஆவும் எடுத்துட்டு வர முடியாது. Okay, so a non-metal is an element that does not have the properties of metal. All non-metals are arranged in p block only. எல்லா non-metals-உம் maximum நீ p block-ல தான் பார்க்கலாம். ஒரே ஒரு non-metal தான் உனக்கு s block-ல இருக்கு, that is hydrogen, except hydrogen. புரியுதா? ஸோ நான் மெட்டல்ஸ்ல வந்து இந்த போரான் ஃபேமிலியில போரான் மட்டும், கார்பன் ஃபேமிலியில கார்பன், நைட்ரஜன் ஃபேமிலியில நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், ஆக்சிஜன் ஃபேமிலி, ஃப்ளூரின் ஃபேமிலி அண்ட் என்னது? இது எல்லாமே உனக்கு நான் மெட்டல்ஸ் அண்ட் ஈவன் நோபல் கேஸஸ். சரியா? இப்போ மெட்டலாய்ட்ஸ்னு ஒரு புது டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்க்க போறோம். மெட்டலாய்ட்ஸ்னா என்ன? okay இந்த metalloids வந்து they are the elements which have the properties of both metals and non-metals. மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஓகே ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மெட்டலாய்ட்ஸும் உனக்கு பீரியாடிக் டேபிளில் இருக்கு. ஒன்லி திஸ் ஆர் கால்ட் மெட்டலாய்ட்ஸ். போரான், சிலிக்கான், ஜெர்மேனியம், ஆர்சனிக், ஆன்டிமோனி, டெலூரியம். இந்த 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் தான் என்னது? மெட்டலாய்ட்ஸ். ஓகே ஸோ தே ஹாவ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போத் metals and non-metals. புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது? alloys. alloysனா என்ன? சரியா? இப்போ நீ வீட்டில் வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சிருப்ப, அதெல்லாம் என்னது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால மேட் ஆயிருக்கு. அது என்ன? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீ இந்த பீரியாடிக் டேபிள் எங்கேயாச்சும் பார்த்தியா? கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ பியூர் மெட்டல், அது பியூர் நான் மெட்டலும் கிடையாது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எப்படி தெரியுமா செய்வாங்க? உனக்கு இந்த அயனை மிக்ஸ் பண்ணுவாங்க, அண்ட் கார்பனை மிக்ஸ் பண்ணுவாங்க, அண்ட் குரோமியம் மிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லை நிக்கலை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி 2 or 3 மெட்டலையோ இல்லை 2 3 மெட்டல் அண்ட் நான் மெட்டலையும் மிக்ஸ் பண்ணி உனக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் செய்கிறாங்கன்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அலாய்ஸ்னு சொல்லுவோம். ஓகே கெமிக்கலாக கம்பைன் ஆகல, ஃபிசிக்கலாக கம்பைன் ஆயிருக்கு. சரியா? ஸோ the idea of making an alloy was quite gold. even bronze medal, ஒலிம்பிக்ல bronze medal 3rd medal கொடுக்குறாங்கல்ல, bronze, அதுவுமே கூட அலாய் தான். ஓகே ஆனால் இந்த மேக்கிங் ஆன் அலாய் இந்த ப்ராசஸ் வந்து என்னது? கொஞ்சம் பழையசு தான். ஓகே
ஸோ the majority of the metallic substance used today are alloys. இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பியூர் அயன் சொல்லிட்டு பியூர் இரும்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். கிடையாது. ஸ்டீல் கம்பிகள் தான் எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா? ஸ்டீல் ஏன்னா பியூர் அயன் வந்து எப்படி இருக்குமா? பியூர் அயனை வச்சு நம்மளால வந்து பில்டிங்லாம் கட்ட முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்காது. சரியா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் கொஞ்சம் கார்பனும் கண்டென்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கார்பன் நான் மெட்டலையும் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் உனக்கு ஸ்டீல் கிடைக்கும். புரியுதா? ஸோ மெஜாரிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டல்லையுமே உனக்கு வேறு ஏதாவது ஒரு மெட்டலோ நான் மெட்டலோ மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மெட்டல்ஸ் தட் வி யூஸ் நவ் ஆர் ஆல் அலாய்ஸ். புரியுதா? அலாய்ஸ்னா என்ன? Alloys are mixtures of two or more metals and are formed by mixing molten metals thoroughly. Okay? So, ரெண்டு மூணு metals mix பண்ணனா என்ன பண்றோம்? அதுதான் நம்ம alloysனு சொல்றோம். ஸோ எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்க? ரெண்டுத்தையுமே molten ஃபார்ம்ல லிக்விட் ஃபார்ம்ல எடுத்து மிக்ஸ் பண்ணுவாங்க. புரியுதா? இப்போ அயன்ல நான் வந்து நிக்கலை மிக்ஸ் பண்ணணும்னா அயனையும் மோல்டன் ஃபார்ம்ல எடுப்பேன், நான் வந்து நிக்கலையும் மோல்டன் ஃபார்ம்ல எடுத்து நான் என்ன பண்றேன், மிக்ஸ் பண்றேன். that is how we make alloys. So rarely non metals are also mixed. So வெறும் metals மட்டும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, சில நேரத்துல non metals-உம் மிக்ஸ் பண்ணுவாங்க alloys ப்ரொடியூஸ் பண்ண. So it is generally found that alloying produce a metallic substance that has more useful properties than the original pure metal. ஸோ பியோர் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸை விட இந்த மாதிரி அலாய்ஸ் மேக் பண்ணுறப்ப ரெண்டு மூணு மெட்டலை மிக்ஸ் பண்ணி இல்லை நான் மெட்டலை மிக்ஸ் பண்ணி கிடைக்கிற இந்த அலாயோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா இந்த பியோர் மெட்டலை விட நல்ல ப்ராப்பர்ட்டிஸ், யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அலாய்க்கு இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், பியோர் அயன் வந்து என்ன ஆகிடும், நல்லா வந்து ஈஸியாக துரு பிடிச்சிரும். ஆனால் நம்ம அலாய் ஸ்டீல்லாம் வந்து அவ்வளோவா ஈஸியாக துரு பிடிக்காது. புரியுதா? ஸோ நம்ம இந்த துரு பிடிக்கிற ப்ராசஸையே தடுக்கலாம் அலாய் பண்ணி. ஓகே, அதே மாதிரி நம்ம தங்க நகை இருக்கு பாத்தியா, பியோர் தங்கத்தை வச்சு நீ வந்து நகை செய்ய முடியாது. அதுவே அதுல நீ கொஞ்சம் காப்பரையும் சில்வரையும் மிக்ஸ் பண்ணனா உன்னால நகை செய்ய முடியும். அதுதான் இந்த 22 கேரட் கோல்டு 24 கேரட் கோல்டுலாம். புரியுதா? 22 கேரட் கோல்டு 24 கேரட் கோல்டுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நீ யூஸ் பண்ற கோல்டும் பியோர் இல்லை, அதுல கொஞ்சம் காப்பர் அண்ட் சில்வர் மிக்ஸ் பண்ணுவாங்க, அதனால நகை செய்ய முடியுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த அலாய் பிராஸ் இருக்குல்ல, பிராஸ் பித்தளை, it is made from copper and zinc. காப்பரையும் ஜிங்கையும் மிக்ஸ் பண்ணாதான் உனக்கு இந்த பிராஸ் கிடைக்குது. ஸோ இந்த அலாய்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன? எதுக்கு நம்ம அலாய்ஸ் யூஸ் பண்றோம்? அலாய்ஸ் do not get corroded or get corroded to very less extent. அவ்வளோ ஈஸியாக துரு பிடிக்காது அலாய்ஸ். அண்ட் அதே மாதிரி they are harder and stronger than pure metals. பியோர் மெட்டலை விட பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ஹார்டாகவும் இருக்கும். அயன் வந்து ஈஸியாக வளைஞ்சிரும், பட் ஸ்டீல் அவ்வளோவா வளையாது. ஸோ கோல்டும் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட் அதே நீ காப்பரோட மிக்ஸ் பண்ணனா அது பியோர் கோல்டை விட ஹார்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி தே ஹாவ் லெஸ் கண்டக்டன்ஸ் தேன் பியோர் மெட்டல்ஸ். பியோர் மெட்டலை விட இது வந்து கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா கொஞ்சம் லெஸ்ஸாக தான் கண்டக்டிவ் பண்ணும். ஸோ காப்பர் வந்து பியோர் மெட்டல், அது இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் பிராஸ், இப்போ தானே சொன்னேன், காப்பரையும் ஜிங்கையும் மிக்ஸ் பண்ணால் உனக்கு பிராஸ் கிடைக்கும். அந்த பிராஸ் பார்த்தோன்னா இட் இஸ் நாட் அ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, பிராஸும் பிரான்ஸும். ஓகே, ஸோ லெஸ் கண்டக்டிவிட்டி. அண்ட் அதே மாதிரி சம் அலாய்ஸ் ஹேவ் லோவர் மெல்டிங் பாயிண்ட் தேன் பியோர் மெட்டல்ஸ். பியோர் மெட்டல்ஸ் வந்து என்னது, ஹை டெம்பரேச்சரில் தான் என்ன ஆகும், மெல்ட் ஆகும். ஆனால் நம்மளோட அலாய்ஸ் அப்படி இல்லை, இட் ஹாஸ் லோவர் மெல்டிங் பாயிண்ட். சால்டர்ன்றது ஒரு அலாய், இந்த வெல்டிங் மெஷினில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வெல்டிங் மெஷினில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த அலாய் இட் இஸ் மேட் அப் ஆஃப் லெட் அண்ட் டின் விச் ஹேஸ் லோவர் மெல்டிங் பாயிண்ட் தேன் ஈச் ஆஃப் த மெட்டல். லெட்டோட மெல்டிங் பாயிண்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும், டின்னோட மெல்டிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். ஆனால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுற இந்த சால்டரோட மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வென் மெட்டல் இஸ் அலாய்ட் வித் மெர்க்குரி இட் இஸ் கால்ட் ஆஸ் அமல்கம். ஸோ சில மெட்டல் வந்து உனக்கு மெர்க்குரியோட மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அலாய் மேக் பண்ணுறதுக்கு, அந்த அலாயை நம்ம என்ன சொல்கிறோம், அமல்கம்னு சொல்லுவோம். இப்போ பல்லில் வந்து ஃபில் பண்ணணும், சொத்தை ஆயிடுச்சு, க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. அப்போ டென்டல் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. அங்கே உனக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அமல்கம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் அலாய் ஆஃப் மெர்க்குரி. ஸோ உனக்கு எந்த ஒரு அலாயில் உனக்கு மெர்க்குரி ஆட் பண்ணாலும் அந்த அலாயை நீ ஈஸியாக அமல்கம்னு சொல்லிடலாம். புரியுதா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னடா படித்தோம் பசங்களா? நம்ம டாபரினர் ட்ரேட்ஸ் பற்றி படித்தோம், பீரியாடிக் டேபிளில் நியூலான்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் பற்றி படித்தோம், டிமிட்ரி மெண்டலேவோட பீரியாடிக் டேபிள் படித்தோம். அதில் அவர் சொன்னது வாட் ஆர் த பீரியட்ஸ், வாட் ஆர் த குரூப்ஸ் அப்படின்னு நம்ம படித்தோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் நம்பர் வச்சு அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றத படித்தோம்.
அண்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் 7 periods அண்ட் 18 groups இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுமே எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் பீரியட்ஸாக உனக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு குரூப்புக்குமே வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள எலிமெண்ட்ஸ் அதில் இருக்கும், ஒவ்வொரு குரூப்லேயும் அது படித்தோம் இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் வி saw about different blocks, different families, அண்ட் அதே மாதிரி வி saw about alloys இல்லையா. ஸோ நிறைய இன்னைக்கு வந்து பார்த்தோம் பசங்களா. ஸோ அட் அ ஸ்டேஜ் நம்ம இந்த சாப்டர் முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் வேணும்னா இதை வந்து ஸ்லோ பண்ணி பாஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸை நீங்களே என்ன பண்ணுங்க, நீங்களே சால்வ் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த சாப்டரில் அடுத்த ஒன் ஷார்ட்டோட மீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ until then bye from ஐஸ்வர்யா மேம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. இதோட சொல்லி முடிஞ்சு. Thank you.